நமச்சிவாய நமச்சிவாய. தாத்தா உடம்பு பரவாயில்லையா? நேத்தான சொன்னேன் அப்படின்னு. நல்லா இருந்தது, இன்னைக்கு பரவாயில்ல. அதைத்தான் நான் சொல்றேன். என்னைக்கு நீ வந்து நான் நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், மனசார திருப்தியா இருக்கிறேன் அப்படின்னு நீ ஒத்துக்கிறியோ அன்னைக்கு தான் உடம்பு சரியாகணும்னா. கப்பல் கார்லாம் வச்சுக்கிறேன், ரயில் தான் இல்லை. ரயில் வேணா வாங்கி தரேன். இந்த பொம்மை கடையில் இருக்குது அந்த ரயில். இந்த ரயிலே வாங்கி தரேன் வேணுமா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அதாவது இன்னைக்கு ஒரு 50 பேர் 100 பேர் கூட யாரும் கிடையாது. மொத்தமாவே இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். இன்னைக்கு ஒரு 350 பேருக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அது எல்லாம் போட்டு அப்படி இல்லைன்னா கூட அண்ணாமலையார் சார்பாக அன்னதானம் சொல்லி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய அன்னதானம். நமச்சிவாய. அன்னதானம் பண்ண அனைத்து குடும்பத்தினரும், இதுக்கு முன்னாடி பண்ணவங்க, இதுக்கப்புறம் பண்ண போறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. நமச்சிவாய. மோர், பீட்ரூட் பொரியல், இதுல வந்து கார குழம்பு. ஓகேவா? என்னைக்கு நீ நல்லா இருக்கிறன்னு நீயே உன்னை நினைச்சுக்கிறியோ அன்னைக்கு தான் நீ நல்லா இருப்ப. இல்லனா நல்லா இருந்தேன். பெருசா வாங்க போறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. ரயில் தானே வேணும், வாங்கி கொடுமாமா. திருப்பதி போற ரயில் வேணுமா, விழுப்புரம் போற ரயில் வேணுமா? நீ கேட்ட, நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். திருப்பதி போற ரயில் வேணுமா இல்ல பாண்டிச்சேரி போற ரயில் தான் வேணும்னாலும் சொல்லு. நான் பேசி அவர்கிட்ட பேசி நான் வாங்கி தரேன். எந்த ரயில் வேணும்? ரயில முதல்ல வாங்க. அப்புறம் தாத்தா நான் வாங்கறதுலாம் கிடையாது. அப்படியே இந்த பாரு, அப்படியே அப்படியே கை மாத்தி விட்டுருவேன். நான் வாங்கிலாம், எனக்கு நமக்கு இடம் கிடையாது நிறுத்துறதுக்கு. வாங்கி வச்சுங்கிற வேலை எனக்கு தெரியுமா? பேசத்தும் போறாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன இருக்கிற வரைக்கும் பெண்ணாத்திட்டு போய் சேர வேண்டியதுதான். ஜாமி ஒன்றும் இல்லை. இங்கே வெங்காயத்தை உரிச்சா என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. வெங்காயத்தை உரிச்சா சாம்பார் வைக்கலாம். சாம்பார் வெங்காயத்தை உரிச்சா சாம்பார் வைக்கலாம், காரக்குழம்பு வைக்கலாம். வெங்காயத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த பொண்ணு போய் 10 மாதம் மாட்டிச்சாம விண்வெளியில். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணுகிட்ட கேட்க வேண்டியது தானே. இல்லை என்ன அப்போ இதுன்னா இது ஒன் டே சாப்பாடு. அப்பப்போ 11 மணிக்கு 12 மணிக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு அங்கே இருக்கிறாங்களே 10 மாதம் மாட்டிக்கிச்சு இல்லை. அவங்க 8 நாள் 15 மாதம் தான் போனாங்களாம். அந்த விண்கல வேலை செய்யாத தனியாக பிரிஞ்சு ஓடி வந்துருத்தான். அதனால இவங்க அவங்க பேர் என்ன சொல்லு. வயசாகும் அவங்களுக்கு பொண்ணுன்ற. முதல்ல போய் வந்து சேர்த்தது கல்பனா சாவுனா. இது பேர் என்ன? வில்லியம்ஸா? முழுசா சொல்ல. அதை பாதி வருது, பாதி சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ். ட்ரையா இருந்தா கூட அதுதான் அது கடவுளுடைய, அது இவங்க ஸ்பேஸ்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. இல்ல அப்படி எதனா தண்ணி எதனா குடிச்சு இருக்கலாம். இது தெரியலையே. நான் அந்த கேள்வியை வந்து நானும் தான் கேட்கணும்னு நினைச்சேன். போட்டு அனுப்புவாங்க வச்சுக்கிட்டு. அது 10 மாசமா போட்டு அனுப்புவாங்க. அதுக்குன்னு அது வேலை அவங்க உயரமும் குறையுமோ, அங்க அவங்களுடைய தோல்லாம் மறுத்துருமோ. இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணுவாங்களாம். இங்கே வந்து இதனுடைய புவி ஈர்ப்பினுடைய சக்தி உள்ள நுழைஞ்சால் தான் அப்புறம் வளர்ச்சி வருமோ. பல விதத்தில் உடம்பெல்லாம் எலும்பெல்லாம் மெலிசா போடுமோ. ஆனால் சாப்பாட்டுக்கு என்ன கேப்சூல் போட்டால் கூட அது எவ்வளோ 10 மாசமா சாப்பிடாது. 9 மாசம் முதல்ல 10 மாசம் போட்டோம். 9 மாசம். அது கேட்டா அவங்க சொல்றாங்க, அவங்க நம்ம எந்த காரணம் தெரியாம நம்ம வீடியோவில் வந்து சொல்லிடக்கூடாதுல்ல. ஒவ்வொருத்தர் அது ஸ்பேஸ்ல வந்து என்ன அதெல்லாம் நம்ம வீடியோவில் பேசக்கூடாதுல்ல. எனக்கு தெரியல, அவங்க ஏதோ கேப்சூலோ இன்ஜெக்ஷனோ போட்டிருப்பாங்க. இல்லையா அவங்க எதனா ஃபுட்டு வச்சிருந்தா கூட பார்த்து அந்த பிஸ்கெட்ஸ்லாம் வச்சிருந்தா கூட அவங்க இது பண்ணியிருக்க முடியாது. என்ன விஷயம் தெரியல. நான் வேணா கேட்டு நாளைக்கு சொல்லட்டுமா? இல்லை நீ தெரிஞ்சுக்கணும்ல. கேட்டா கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது நம்மளுக்குள்ள பேசுறோம். 10 மாசம் தண்ணி வேணும். தண்ணி கூட அங்கே இருக்கிறத சொல்றாங்க. தண்ணி வேணும். சரி, கார் வருது, நான் போயிட்டு வரேன். வழி விடணும். நான் வேணா சுனிதா வில்லியம்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அங்கே வேணா பார்த்துமா.
வாங்கி குறா 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 கால் இல்லாமல் எழில நிற்குது. வேணா வேணா வாங்கிக்கணும் வேணா. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் கரோவரா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண அனைத்து அடியார்களும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கரோவரா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நமச்சிவாய. மோரு மோரு வெயில் அடிக்குதுல்ல, அதனால மோரு பீட்ரூட் பொரியல் மோர் இதெல்லாம் கொடுத்தாதான் தீர்க்காய்ச்சி போகவே வருதா. நேர கிளைமேட்டுக்கு தடவை அது பெரிய விஷயம் இல்லை. ஓம் நமச்சிவாய. ஆமா வெந்தய கார குழம்பு. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய நமக. பார்த்து பார்த்து போயிட்டோம். வாங்க சாமி. நமச்சிவாய. கட்டையெல்லாம் பார்த்தா எங்களுக்கெல்லாம் போகணும் ஆசையாக இருக்குது. இது இந்த கட்டையெல்லாம் பார்த்தா போட்டுக்குங்க. நல்லா கைட்டு தட்டுமா? டிசைனாக இருக்கு. நேரமாக தண்ணி வேணாம் தண்ணி எடுத்துருங்க. நமச்சிவாய நமக. சாமி இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அப்படின்னா இன்னைக்கு ஒரு 50 பேர் 100 பேர் கூட யாரும் கிடையாது, சுத்தமாவே யாருமே இல்லை. இருந்தாலும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு முந்தைய காலகட்டத்திலையாவது டெய்லியும் வழியில் பார்க்கும்போது அப்படி இப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ எதனா இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் டெய்லியும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்குறோம். எது வரைக்கும் நம்ம மனசுல கொடுக்க வைக்கிறாரோ, அதாவது காசுன்றது ரெண்டாவது பட்சம், நம்ம மனசுல எது வரைக்கும் கொடுக்க வைக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அவர் அருள் வரைக்கும் கண்டிப்பா கொடுப்பீங்க. அதுதான் முந்தானியத்தெல்லாம் சுத்தமா சாப்பாடு இல்லை, எங்கேயுமே பத்தல அப்படின்னாங்க. நேத்தும் சாப்பாடு இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி போட்டுன்னு போய் கொடுப்போம். 350 பேருக்கு பரவாயில்ல, 350 பேர் கிட்டத்தட்ட வரும், போய் கொடுப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வரோம். அது அந்த பணத்தை விட அந்த மனத்தை கொடுக்குறாரு. அந்த மனம் இருக்க வச்சுதான் நம்மளால பரவாயில்லன்னு செயல்பட முடியுது. இந்த அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் நமச்சிவாய இருக்கு. இந்த டி ஷர்ட்டை கொடுக்கும்போது ஒரு உதாரணம் சொன்னேன். அதான் அண்ணா அது முன்ன ஒயிட் ரைஸும் வருது குழம்பு. இதுலையும் அதான் போட்டு இல்லை ஒயிட் ரைஸும் இது குழம்பு போட்டேன். என்ன சாமி? டி ஷர்ட் கொடுக்கும்போது ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்க தானே குட்டிங்க. ஆமா 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 உங்களுக்கு தாங்க அண்ணாமலையார் இருந்தது. அது அன்னைக்கு சொல்லி கொடுக்கும்போது அதுதான் சொல்லி நம்பது இல்லை. அண்ணாமலையார் இருந்தது. அண்ணாமலையார் நான் விளம்பரத்துக்காக கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க போது அதுதான் உண்மை. அது அவர் நினைக்கும் போது அதுதான் சொல்றேன். நான் இப்போ வரைக்கும் அந்த மனதை தான் கொடுக்குறாரு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்று அன்னதானம் கொடுக்குறவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவங்க அருளால இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய். இதுக்கு முன்னாடி அன்னதானம் பண்ணவங்களும் இதுக்கப்புறம் அன்னதானம் பண்ண போறவங்களும் நல்லவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. நமச்சிவாய. ஒண்ணு அதாவது நைனா 14 கிலோமீட்டர் இந்த வண்டி வருது. எந்தெந்த ஸ்டாப்பிங்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு மரத்தாண்ட உட்காந்துக்கிறாங்க, திடீர்னு கை காமிச்சு நில்லுன்றாங்க. இந்த மாதிரி நான் எத்தனை இடத்துல நிக்க முடியும் நீ சொல்லு. அதாவது நைனா 14 கிலோமீட்டர் அங்கங்க உட்காந்து ஒவ்வொருத்தரும் அவங்க இடத்துல உட்காந்து வந்து வெயிட் பண்ணு கொடுன்னு ஆரம்பிச்சா நான் எப்ப எத்தனை மணி அன்னதானம் கொடுத்துருக்கு? அப்படியே வழியில வண்டி போல அப்படியே வழியில நிறுத்துறாங்க கைய. அவங்களுக்கு தெரியும் அந்தாண்ட சாப்பாடு. இப்பதான் மாமா முன்னாடி சாப்பாடு நிறுத்தி ஒரு 20 சாமி கொடுத்துட்டுங்கிற பாத்துக்கினே இருக்கிறாங்க. மரத்தாண்ட உட்காந்து ஏந்து வந்து அங்க வாங்கலாம்ல. கரெக்டா என்ன பண்றாங்க, அந்த வண்டி கிட்ட வரும்போது ஏந்து நில்லு அப்படின்னு கை காமிக்கிறாங்க. அதுவும் நடக்க முடியாத ஆளா இருந்தாலும் பரவாயில்ல நிறுத்தி கொடுத்துருவேன். எனக்கு அதெல்லாம் தெரியும். நடக்க முடியாத ஆளு சுத்தமா இது வராது. நல்லா நடக்கிறவங்க அங்கங்க போறவங்க அது பண்றது நியாயமா நீ சொல்லு? வண்டி போயினே டக்குன்னு நிறுத்துறாங்க. பின்னாடி நான் டக்குன்னு பிரேக் அடிச்சா அப்ப அந்த இடத்துல மனசை கல்லாக்கிதான் ஆகணும். வேற என்ன பண்ண முடியுதானே? ஏன்னா ஒன் டே ஃபுட்டு வழியில நிறுத்த மாட்டாங்கப்பா.
அந்தந்த ஸ்டாப்பிங்ல போய் நம்ம வாங்கிக்கலாம்பா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாதான் அவங்க ரெகுலரா வருவாங்க. இப்ப இங்க இவ்வளவு சாமி நிக்கிறாங்கல்ல தாத்தா, பத்திரமா எடுத்துன்னு போ தாத்தா. ஐயா கொஞ்சம் பிடிங்க ஐயா, கொஞ்சம் என்னடா அது நிறுத்தாம போறமேன்னு தான் கஷ்டம். கொஞ்சம் இளைஞர் மாதிரி தான் இருக்கிறாரு, டக்குன்னு வண்டி நிறுத்து அப்படின்றாரு. தாத்தா ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க, அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. எத்தனை வேணுங்க? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. எத்தனை? இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் கொடுக்கிற அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் மனசார வேண்டிக்கங்க கடவுள்கிட்ட. நமச்சிவாய. எத்தனை வேணும்? கேக்குறீங்க? இல்ல எல்லாருக்குமே போனோம்ல. எவ்வளவு வயசானவங்க இருக்கிறாங்க சாப்பிடாம? ஒன்னா ரெண்டான்னு கேட்பேன்பா. எத்தனை கேட்டா 3 கூடன்றாரு. நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. இந்த மெட்ராஸ் 1 ஐயா. 1 ஐயா. சரிங்க ஐயா. இந்தா மோர் கொடுத்து இந்தாங்க ஐயா. போயிட்டு வாங்க ஐயா. 2. இவரே எத்தனை வாட்டி தெரியுமா அங்க வர்ணலிங்க தாண்டு எந்த வருவார் இவரே. பக்கத்துல அந்த எதிரில் மரத்தாண்ட உட்காந்து டக்குன்னு கை காமிச்சு அதுக்கு திட்டுறாங்க வண்டி போன பிறகு நிறுத்தலன்னு. நமச்சிவாய். ఒకటి ஓம் நமச்சிவாய. பீட்ரூட் வேணாவா? எத்தனை ஐயா? மோரா சாம்பாரா? இது மோரா காரக்குழம்பா? முடிவு பண்றதுக்கு இம்மா நேரம் யோசிக்கிறீங்க. இல்ல இது சாப்பாட்டுக்கு கொடுக்கறது கரெக்டா இருக்கும் கணக்கு. மோர் பாக்கெட் தனியா கொடுக்க முடியாது. இல்ல அந்த காரக்குழம்பு கொடுத்துருங்க, மோர் வாங்கிக்கோங்க. சாப்பாட்டு கணக்கு பண்ணி எடுத்துட்டு வரோம் கரெக்டா. பீட்ரூட் வேணாம். பீட்ரூட் வேணாம். கல்லு இல்ல. போயிட்டு வாங்க. 2 1 சாம்பார் காரக்குழம்பா? ஓம் நமச்சிவாய. நான் வாங்கிக்கினே நீ? நான் வாங்கிட்டேன். மத்து கடை இந்த கடை இதெல்லாம் எப்படா? அது ஒரு வாரம் ஓடி பார்க்கல. அப்ப நீங்க இதே இடத்துல இந்த அளவுக்கு கவனம் எந்த அளவுக்கு? சரிங்களா? நாங்கள் இல்லையா வாங்கி தான் வைக்கிறது. ஓகே, டெவலப் ஆகும்ல. ஆகுங்கண்ணா கண்டிப்பா ஆகுங்கண்ணா. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. வசந்த் அன்கோவா? ஆகுங்க கண்டிப்பா. கிளைகள் கிடையாது. கிளைகளே கிடையாதா? இல்ல வசந்த் அன்கோ 10 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க போல. இல்ல இல்ல அவர் சின்ன கூட கையில பின்னுவாங்கல கூட. அவர் வரலாற்றை எடுத்து பார்த்தா அதை 1 ரூபாய்க்கு வாங்கி ஃபைனான்ஸ் அப்படியே விட்டுருக்காரு. அது வரலாற்று செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ணன் வியாபாரம் பண்றீங்க, சாம்பிராணி கரண்ட் வேணுமா? போனி பண்ணிட்டா போச்சு. எடுத்துக்கங்க. உங்களுக்கு இல்லாதயா நீங்க கொடுக்கறதாயா காசு, நாங்க வாங்கி போடுறதா கல்லாப்பேட்டி. பாத்தியா, நீங்க கொடுக்கறதுதான் காசு, நாங்க வாங்கி போட்டாதான் கல்லாப்பேட்டி. எடுத்துக்கங்க. பூஜை பண்ணலாம். வெள்ளி சபை சாம்பிராணி எடுத்துங்க. வண்டிக்கெல்லாம் சுத்தி போடுங்க. அண்ணா இது இப்ப இதுக்கு வந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவாங்க எப்படி சொல்லுங்க? வெள்ளி சபா சாம்பிராணியை போடுங்க, சுத்தி போடுங்க, தாருக்கெல்லாம் போடுங்க. இதை பூஜை பண்ணலாம். இதில் வெள்ளி செவ்வாய்க்கிழமை சுத்தி போடலாம். கோபம் வந்தால் கணவனை அடிக்கலாம். அப்படிலாம் சொன்னீங்கன்னா பொம்பளைங்க டக்குன்னு வாங்கி ஃபர்ஸ்ட் நீங்க லாஸ்ட் சொன்னதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா அப்படி சொல்லிட்டு கோபம் வந்தால் கணவனை அடிக்கிறதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த மாதிரி வெயிட்டா வேணும்னா இதில் அடித்தால் தையல் போடப்படும், இதில் அடித்தால் மண்டை உடைக்கப்படும், வத்து போடப்படும். அப்படியே மார்க்கெட்டிங்
பண்ணலாம். சாம்பிராணி காட்டலாம். வாங்க வாங்க வீடியோ போயிருச்சுல, நீ பாருங்க சாம்பிராணி இதுக்கு மேல சாம்பிராணியா வாங்க போறாங்க. போங்க வாங்கிக்கங்க ஐயா, நல்ல மார்க்கெட்டிங் நீ பண்றது. இது எதுக்கு? அது ஈரு எடுத்துக்கலாம். ஈரு எடுக்கலாம். பழைய பாட்டிகள் வச்சிருப்பாங்க. ஓ, ஈரு எடுக்கலாம். அது களி கிண்டலாம். இப்ப பாதி முடியல சுத்திங்குது. அதுங்களுக்கு எங்க ஈரு? பாதி டோப்பா முடிதாங்குது. இல்ல, பாதி டோப்பா முடிதாங்குது. அதுல எங்க ஈரு? யாரே இல்ல, ஈரு வேறையா? அதெல்லாம் கலட்டி அழைச்சி பாடுத்துக்கலாம். இது எம்ஆர்பி எவ்வளோ? நம்ம இதுல போற மாதிரி போடுவோம். எம்ஆர்பி 50 ரூபாய். இந்தா மறுபடியும் சொல்லுங்க. இதுல என்னென்ன பண்ணலாம்? சாம்பிராணி போடலாம். அப்புறம் சுத்தி போடலாம். அப்புறம் கோவம் வந்தா தனியா எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலாம். நானு கவனிக்கலண்ணா இருக்கு. நாளைக்கு கூட வாங்கி ஒண்ணு அது அப்பப்ப முடிச்சிடணும். ஆமா, அவ்வளவு தடன்னு வந்துட்டு. நமச்சிவாய நமச்சிவாய. ஓகேண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. போடுறதுல இந்த இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளை போடும்ல, ஆட்டோல ஏத்த முடியல, கூடையே போட்டு போயிருச்சு. வியாபாரம் பார்த்துக்கிட்டு வியாபாரம் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளவுதான். எவ்வளவுன்னு கேட்கும், தான் வரும். அது இந்த இடத்துல போடும். 2 மூடை ஏத்த முடியல ஆட்டோல. சரி போட்டு போச்சு, சும்மா தானே கிடக்குது. சரி. இன்னும் நீங்க என்ன பண்ண இல்ல, உண்மையிலே நீங்க இன்னும் எதனா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட நான் கண்டிப்பா அதெல்லாம் இது பண்ணு. இந்த செய்வோம், ஏதாவது லேட் ஆகட்டும். சரிண்ணா வரண்ணா. ஐயா போயிட்டோம். நல்லதியா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. 2 நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர். நமச்சிவாய. 2 என்ன ஐயா? நமச்சிவாய. என்ன தாத்தா சைக்கிள் தாத்தா? கை நிறைய சாப்பாடு. நமச்சிவாய. நம்ம பொரியல் போடுறேன்னு சொல்லிட்டோம். அன்னதானமே சுத்தமா இல்லாத அன்னைக்கு புரியல அப்படின்னு கேக்குறாங்க நம்ம குடோன்ல. அன்னதானமே இல்ல, டெய்லியும் போயினுக்கிறீங்க. இதுல பொரியல் வேற கிட்டத்தட்ட பொரியல் வேற ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு வச்சுங்களேன் பொரியலுக்கு. ஏன்னா இவ்வளவு பேருக்கும் செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்கணும். அன்னதானமே இல்ல, எதுக்கு பொரியலோட கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க நம்ம வேலை செய்யற ஆட்கள். கேட்கும் போது நம்ம கொடுக்குறோன்னு ஒண்ணு சொல்லி உருவாக்கிட்டோம். கார் வந்தா எப்பவுமே பொரியலோட கொடுப்பேன் சாப்பாடுன்னு சொல்லி உருவாக்கிட்டோம். கார் வந்தா பொரியலோட கொடுக்க போறோம். ஆட்டோ வந்தா மட்டும் பொரியல் வராதுங்க, கார் வந்தா பொரியலோட கொடுப்பங்கன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அது கேக்குறாங்க, சுத்தமா அன்னதானமே இல்லாத போது எதுக்கு பொரியலோட போடணும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம்ல, கொடுக்காம இருக்க முடியுமா? நீங்க எதிர்பார்ப்பீங்கல்ல, அப்புறம் உங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடும்ல. கண்டிப்பா நீ கொடுத்த பொரியல் நல்லா இருக்கு. அதுதான் நமச்சி ஒண்ணு. பொரியல் மட்டும் இல்ல, கொடுக்குற எல்லாமே நல்லா இருக்கு. நமச்சிவாய். அது அண்ணாமலையாருது சொல்றேன். ஓம் நமச்சிவாய். கிட்டத்தட்ட வாங்கினாலே 25 to 30 கிலோ காய்கறி பொரியலுக்கு வாங்குற 30 கிலோ கம்பல்சரி ஆயிடுது. ஓம் நமச்சிவாய். போயிட்டு வாங்க. நமச்சிவாய். நமச்சிவாய. கமலஹாசன். ஓம் நம சிவாய நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. சரிங்களா? அன்னதானம் பண்ணது அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன், அதனால அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நம சிவாய. மோர் வேணாமா? எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? ஓம் நம சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய 2. ஓம் நமச்சிவாய.
நம சிவாய நமக. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ண வேண்டிங்க. நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. மோர் வேண்டாம், மோர் வேணாம், மோர் கொடு. கீரை வம்பு நம சிவாய. நமச்சிவாய நமக. சரி, நான் போனவங்களை தான் சொல்லிடுறேன். இப்பதான் பார்த்துன்னு வரேன். அங்கிருந்து கார்ல அங்கிருந்து அப்படியே யார் யார் நடந்து வராங்கன்னு எல்லாரையும் பார்த்துன்னு தான் வரேன். யார் யார் சொல்றாங்க உண்மையை சொல்றாங்க மட்டும் தான் பாக்குறேனே. நமச்சிவாய. நல்லா பாக்குறேன் யார் யார் சொல்றாங்கன்னு. நமச்சிவாய. கலவ சாதம் இல்லை இன்னைக்கு. ஒயிட் ரைஸ் மோர், ஒயிட் ரைஸ் கார குழம்பு ரெண்டா. நமச்சிவாய. ஒன்று கட்டாங்க ஒன்று. டேய் இவருக்கு ரெண்டுடா. நம்ம இந்த சாப்பாடு வந்து 14 கிலோமீட்டரும் யாரோ ஒருத்தர் கூட நிறுத்தாம போய் கொடுக்கணும்னு தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு கடமையா செஞ்சுட்டு இருக்கோம். எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணணும். எங்கேயோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடோடு போய் சேர்ந்தோம்னு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளை யாரும் கேட்கவும் எங்களுக்கு ஒரு பக்குங்குது இல்ல, நம்மள யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஏன் இந்த ஸ்டாப்பிங் நிறுத்தல, அந்த ஸ்டாப்பிங் ஸ்பான்சர் பண்றவங்க சொல்ற யாருமே நமக்காக ஒரு மனசாட்சி வந்து நமக்காக எடுத்துட்டு போய் இவ்வளவு பேருக்கு கொடுக்கணும்னு கொடுத்துட்டு இருக்கோம். அது நமக்குள்ளே இவங்க சாப்பிட்டவங்க இவங்க தான் புரிஞ்சுக்கணும். எங்களுக்குள்ளே அந்த ஒரு இது வந்துதான். நான் அந்த ரமணாசுரம் வரைக்கும் முன்னாடி போய் கொடுக்கலாம், ஏன் கொடுக்கல, என்ன கொடுக்காம போனேன் அப்படின்னு சண்டை வாங்குறவங்களாங்கிறாங்க. அன்பான சண்டை. நான் உங்களை நம்பி வேற சாப்பாடு வந்துச்சு, அந்த சாப்பாடு எடுக்காம அன்பான. ஒரு மணி நேரம் மேல, 1 மணிக்கு மேல ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வேற சாப்பாடு தான் பார்க்க போகுதுங்கிறது சரி ஒரு எண்ணம். அதனால அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணணும்ன்றது 2ஆம் பட்சம். ஏதோ ஒரு சாப்பாடு கூட அவங்களுக்கு போய் சேட்டமே. இப்ப இங்க சில ஆசிரமங்கள் இருக்குங்க ஐயா, இங்க சாப்பிட்டு வராங்க, நம்ம கிட்டே 2 வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன் நான். சிவாய நமக. எத்தனை நைனா? நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும் ஐயா? 1 கொடுத்துரு. இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி எத்தனை போய் கொடுக்குறோம் ஐயா? அந்த ஸ்டாப்பிங் இன்னைக்கு நிறுத்தவே இல்லை. ஏன்னா எல்லாருமே அப்பதான் சாப்பிட்டு வெளியில வராங்க. எல்லாருமே அங்க சாப்பிட்டு வெளியில வராங்க. அந்த ஸ்டாப்பிங் நிறுத்தவே இல்லை. ஏன் சொல்ல, சாப்பிட்டு வருவாங்க, இது வாங்குவாங்க. அப்புறம் அம்மாண்ட சாப்பிடாம எவ்வளவு பேர் இருப்பாங்க, அதை யோசிக்க மாட்டாங்க. அதனால்தான். ஓம் நமச்சிவாய். தேங்க்யூ. நானு உன்னை சொல்லல, இவரை சொல்லல, அவரை சொல்லல, சாப்பிட்டவங்கள சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கும்ல. இல்ல ஐயா, நீங்க வந்து ஒயிட் ரைஸ், கார குழம்பு, வெந்தய குழம்பு, ஒயிட் ரைஸ், மோர், பீட்ரூட் பொரியல். நமச்சிவாய. 1. ஓம் நமச்சிவாய. 1. நல்லா சாப்பிட்டேன். ஓம் நமச்சிவாய. 1. நமச்சிவாய. என்ன வேணும்? மோரா கார குழம்பா? மோர். 2. நமச்சிவாய. நமச்சிவாய நமக. இந்த நைனா வச்சுறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. என்ன? ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. 2. ஓம் நமச்சிவாய. தண்ணி ஏண்டா கொடுக்கல? இந்தாங்க ஐயா. எத்தனைண்ணா? 3 கேட்டாலும் கொடுப்பேனே. ஆனா நீ கண்ணு வீட்டில் உட்காந்து சாப்பிடணும். இப்பயே சாப்பிடுவாங்க. இப்பயே சாப்பிடணும். எங்க போகல சாப்பிடுவேன். எத்தனை வேணும்?
ஐநாறு அது உடஞ்சி போச்சு அவங்க தானே ஐநாறு சொன்னது. ஓம் நமச்சிவாய. போட்டு போறீங்க தாத்தா. நமச்சிவாய 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 நமச்சிவாயம். 2 வெளிவிடுங்க வராருல. ஓரம் வந்துட்டேன் கண் கடை கட்டணும் ஓம் நமச்சிவாய. போ. ஓம் நமச்சிவாய. சாமி எங்க இருக்கு? எங்க ஆள காணோம். எப்ப நல்லா இருக்கீங்களா? எங்க வந்துருக்காரு? கொல்லிமலையா? ஓ அந்த கொல்லிமலை சித்தர் இவர்தானா? நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன். என்னன்னு தெரியுமா, நடா வயிறு நமக்கு ரொம்ப பெருசா இது தொப்ப வந்துருச்சேன்னு. ஆனா உங்களை பார்க்கும் போது நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அந்த சாமி மாதிரிலாம் இல்ல நம்ம. அது திருப்தி பட்டுக்கிறேன். என்ன அந்த அளவுல இல்ல நம்மளுது அப்படின்னு. ஆனா நீங்க டெய்லி எதிரில வந்து போங்க. நீங்க சாப்பாடு வாங்கலாலும் பரவாயில்ல, இப்படி கிராஸ் ஆகுங்க. உங்களை பார்த்தாலாவது எனக்கு உடம்பு பத்தின ஃபீலிங் வராது. சரிங்க கண்டிப்பா. இவ்வளவு பெரிய வயிற்று வச்சுட்டே ஒருத்தர் ரவுண்ட் வைக்கும் போது நம்மளுக்கு நான் பூசணிக்காய் ஜூஸ் டெய்லி காலையில பூசணிக்காய் ஜூஸ் சாப்பிட்டுக்கிறேன். நீர் பூசணிக்காய். அது இருக்குங்க. நீர் போடுறீங்க. நீர் போக மாட்டேங்க. நமச்சிவாய. ஐயா எங்க உங்களை பார்க்கவே முடியல? எங்க போய் நம்ம போட்டு குடிக்க? நேத்தான் கேட்டாரு அவரு. உங்களை பார்க்கவே முடியல. ஆமா சாமி. ஏன்னா நீங்க சாப்பாடு புண்ணியம். சரி சரி நமச்சிவாய. யாருக்குமே தெரியாது ஐயா. சாப்பாடு கொடுத்தா எல்லாருக்குமே தெரியும் ஐயா அது புண்ணியம்னு. சாமி அது சாப்பாடு நல்லா இருக்கும் உங்க சாப்பாடு. சரி சரி நம்ம வாங்குறோம். சரிங்க. வந்துட்டாரு நீயா பட ஹீரோ. ஓம் நமச்சிவாய. தாத்தா மோரா கார குழம்பா? உண்டு டிசைட் பண்ணி நீங்க உட்காந்து டிசைட் பண்ணுங்க. நான் சாப்பாடு கொடுத்துறேன். கேட்கும் நான் கார மோர் எடுத்துறேன். இன்னும் கேட்கா போகுது 6 மாதம் ஆகும். நமச்சிவாய. ஒண்ணு கார குழம்பா மோரா? கார குழம்பு. கூட்டு வேண்டாம். கூட்டு வேணாமா? ஊரகாவா? ஓம் நமச்சிவாய. மரத்தில் நடத்துங்க. காரம் இது யார் தெரியுதா? பாட்டு இவரை தெரியாம இருக்கிறீங்க நீங்க வேற. நான் பார்த்ததே இல்லை. அதனால தான் இப்படி திரும்பிட்டு இருந்தேன். என்னை பார்க்கக்கூடாது. ஓம் நமச்சிவாய. காரக்குழம்பு மட்டும். காரக்குழம்பு மட்டும் அது கொடுத்துருங்க. அது நைட்டு குடிக்கலாம் வைங்க. நன்றி. ஓம் நமச்சிவாய. ஒன்றும் இல்லை, இந்த மண்ணுக்கு பிறந்துக்காரு எங்களுக்காக சாப்பாடு தரீங்க, ரொம்ப நன்றி. ஓம் நம ஒண்ணா. ஓம் நமச்சிவாய. எல்லாத்தையும் பார்க்க ஒண்ணு மூரா. இன்னைக்கு அன்னதானம் யாருமே கிடையாது. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவங்க 2 பேரும் கொடுக்குறாங்க இன்னைக்கு அன்னதானம். அவங்க 2 பேரும் வாழ்த்துணும். அவங்க தான் பிள்ளைங்க கொடுக்கணும். அவங்க தான் இன்னைக்கு அன்னதானம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 முக்கிய சிறப்பு. என்னம்மா வேணும்? சாப்பாடா? எங்க போயிட்டு வர? நானா டூட்டி டூட்டி இல்ல. குமார் பொண்ணு நம்ம ஊர்ல வாழ்ந்தாங்க. அஜித் குமார் பொண்ணா? கோயில வச்சாங்க நாட்கள். அஜித் குமார் பொண்ணா நீ? பொய்ய சொல்றேன். என்னங்க பொய் சொல்ற மாதிரி இன்னைக்கு? அந்த அஜித் குமார் ரஜினி மேரிக்கிறான். பொண்ணு கட்டலாம் உனக்கு. யாரு? ஒன்னும் சின்ன கவுண்டருக்கு மேரிக்கிறான். ஐயா டவுசர் பண்ணி மேரிக்கிறான். இந்த போயிட்டு வா அஜித் குமார் பொண்ணு. இந்த கார்லாம் ஓட்டுறாரு அவன் பொண்ணா? சரி. என்னென்ன வேறு ரூபத்தில் வந்து ரூபங்கள் பல வகை. முக்கிய செய்திகள் சொல்லுவாங்கல்ல, யாருன்னா முக்குனா கூட செய்தியில போட்டுறான்ல, அப்படி சொல்லிதான் முக்கிய செய்தி ஆகி போச்சு. அதான் யாருன்னா எங்க முக்கு இருந்துன்னு கேட்டாங்க.
இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம அடுத்தவங்க என்ன பண்றாங்களோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்மளுடைய நேரத்தை தொலைச்சிட்டு இருக்கோம். மோர் மட்டும் நியூஸ் பேப்பரு, டிவி சேனல், நியூஸ் சேனலு, மோர் பக்கத்து வீடு, எதிர் வீடு, பக்கத்து தெரு, அங்கிட்டு தாண்டது இங்கிட்டு தாண்டது. பக்கத்து வீடு, யாருமே நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கும். அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம அதுதான் நியூஸ் சேனல். அது இல்லைன்னா நம்ம யாருக்குமே பொழுது போகாது இல்ல. கண்டிப்பா திருவண்ணாமலை இன்னும் முக்கியம். இல்ல பொதுவா சொல்றேன் நானு. நம்ம இப்ப நான் வீட்டுக்கு போனா கூட ஃபர்ஸ்ட் அன்னைக்கெல்லாம் காலகட்டத்தில் சினிமா பாட்டு கிட்டுன்னு போய் கேட்போம். இப்ப வீட்டுக்கு போய் அந்த சாப்பிட்ற கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா கூட நியூஸ் என்ன ஆச்சு, நியூஸ் என்ன ஆச்சு, அதுதான் போகுது நமக்கு கை. படத்தை பார்க்கணும்னு ஆசை வர முடியும். படமே எங்க பாக்குறான், அதான் நியூஸ் தானே போய் நிக்குது. சின்ன பசங்க கூட இப்ப நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா எல்லாருமே அப்படித்தான். செல்லில கூட அந்த காலத்துல நியூஸ் எதுக்கு தெரியுமா பார்ப்போம் நாங்க படிக்கும் போது? எப்ப லீவ் விடுறாங்க, மழை எந்த பக்கம்னாவது ஓரமா வருதா, இல்லைன்னா இப்படிதான் நியூஸ் பார்ப்போம். மழை வருதா இல்ல கெட்டதா நல்லதா? நாங்க நியூஸ் பாக்குறது என்னன்னா லீவ் எப்ப விடுவாங்க, யாருன்னா பெரிய தலைவர்கள் செத்தா லீவ் விடுவாங்க, எப்ப எவசாவா லீவ் விடுவாங்க, எங்க மழை வரும், மழை வருமா, ஐயோ ஒரே மேகமூட்டம் கூட இல்லைன்றானே, எப்படா மழை வருது, மழை வந்தாலும் நமக்கு லீவ் விட மாட்டாங்களா? அதுக்காக நியூஸ் பார்ப்போம். இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி கிடையாது. எதுக்கு எல்லாத்துக்கும் நியூஸ். யாருன்னா பாத்ரூம் வழிக்கு வந்தா கூட அதை நியூஸா போட்டுறான். ஏன்னா அவனுக்கு செய்தி கிடைக்கல. நாய் இங்க ரோட்ல தெரியுது, அத நியூஸா போடுறான். நாய் கடித்த நபர், அந்த காலத்துல எங்க எவ்வளவு நாய் எல்லாம் கடிச்சிருக்கோம், இந்த இடத்துல இவரை நாய் கடிச்சிருச்சு, அத ஒரு நியூஸா போடுறான். ஆமா நைனா, கண்டிப்பா அது ஒரு நியூஸா போட்டு போடுறாங்க. எத்தனை நேரம் நாய் கடிச்சு தெரியுமா? இதுல எத்தனை நியூஸ் போட்டுருக்கோம், ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சிருக்கலாம். தலிம்பே இந்த பத்தில இதெல்லாம் நாய் அடிச்சதா இல்ல, இந்த அளவுக்கு இதுவாகி போச்சு நியூஸ். ஒரு முக்கிய நான் சொல்ல சும்மா அவர்கிட்ட கேட்டேன் முக்கிய செய்தின்னு. முக்கியமான விஷயத்த நியூஸா போட மாட்டேன்றாங்க, சும்மா இருக்கிற விஷயத்தெல்லாம் நியூஸா போட்டுக்கிறாங்க. ஏன் முக்கியமான விஷயத்த நியூஸா போட மாட்டாங்க சொல்லுங்க? யாரா மாட்டி இது பண்றது, அதை வேற நியூஸா போட்டு அது யாருக்குடா பிரச்சனை அப்படின்ட்டு அதை போட மாட்டாங்க. ஏதோ 4வது தெருல 7வது தெருல நாய் யாருன்னா கடிச்சுட்டு அதை நியூஸா வந்து போடுறாங்க. என்ன அதுக்கு நாட்டு வைத்தியம் தான். 48 நாள் விரதம் இருந்தேன். அதாவது உப்புலாத சோறு, அப்புறம் தாளிக்க கூடாது. அப்படியே நாயினா ஒண்ணு இல்லை நாயினா, போனா ஜிஹெச் போனா ஊசி போட்டவனே ஏதோ நாள் சாப்பிட்டு போன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அது அப்ப நம்ம 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 டயத்துல நாய் கட்சியத்துல எருக்கம்பால் வைப்பாங்க தானே? எருக்கம்பால்லாம் வைத்து இல்லை, எருக்கம்பால் தான் பார்வை வைப்பாங்க. அதாவது பார்வை பார்க்கறதுன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க போய் பார்வை பார்த்தோம்னா அது அப்படியே அந்த வீக்கம் வத்திரும். வத்தினா பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா, பார்வைனா இந்த வேப்ப இலையை வச்சு பார்வை வைப்பாங்க. கட்டு கட்டுறதா இது மந்திரிக்கிறது? மந்திரிக்கிறது தான் பார்வை. அது மந்திரிச்சு விட்டோம்னா அந்த வேதனையெல்லாம் குறைஞ்சிரும். சரி குறைஞ்ச உடனே என்ன செய்வாங்கன்னா, உப்புலாத கஞ்சி 3 நாளைக்கு குடிக்கணும். அப்புறம் வந்து ஒரு அரை உப்பு போட்டு பட்டை வத்தல் இருக்குல்ல, இதை சுட்டு தான் கடிக்கணும். 41 நாளைக்கு தாளிசம் வர அடிக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தேன். இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, அந்த ஊறலுக்கு ஊரும் பார்த்தீங்களா, அந்த எதுவுமே சாப்பிடக்கூடாது. என்ன பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இது எத்தனை தரமா அந்த என்னன்னா, இப்போ ஒரு நியூஸ், தெரு நாய் ஒருத்தர் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி கட்சிச்சான். அவர் வந்து ஊசி போடல, எதுவுமே பார்க்கல, கண்டுக்காம விட்டுக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஜிஹெச்ல வந்து சேர்த்துக்கிறாங்க. நாய் மாதிரி கொலைச்சிக்கிறாரு, அப்படியே ஒரு மாதிரி வந்து இறந்துட்டுக்கிறாரு. அது கொஞ்சம் அது பேர் ரேப்பிஸா, அது வெறி பிடிச்ச நாயா இருக்கும். அது என்ன, அது வெறி நாய் தான் கட்சி. அதான் அவர் ஊசி போட முட்டுறாரு. அது என்ன நாய் பேர்? ரேப்பிஸா. இந்த நாய் இருந்துச்சுன்னா கொப்பளை சுற்றி 40 ஊசி போடுவாங்க. அதெல்லாம் பொய். நமக்கு அந்த இது மந்திரிச்சு விட்டாங்களா போதும். சரி அதை நம்ம சாப்பாடுலாம் கொஞ்சம் கட் பண்ணல. சில நான் என்ன ஒரு வாட்டி நாய் கட்சிக்கிட்டேன்னா, அவங்க ஒரு கை வந்து ஒரு இது மாதிரி பத்தி மாதிரி போட்டு ஒரு தழை மாதிரி வச்சு தண்ணியிலே வச்சு சொல்றாங்க. அந்த இதுல அந்த கட்சி இடத்துல கட்டி அதை தண்ணியில கொஞ்ச நேரம் வச்சு சொல்றாங்க. அது அப்படியே அந்த விஷம் அதுல இறங்கிடும் அப்படின்னா, அதுக்குள்ள அது அந்த இலைக்கு உள்ள பவர் அது ஆமா அந்த தண்ணியில இறங்கிடும் விஷம் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிருக்கிறேன். இப்போ ஒரு பாம்பு அடிச்சிச்சு அப்படின்னா 2 மணி நேரம் தாங்கக்கூடிய சக்தி என்ன, நம்ம நீர் தான். நம்ம நீரை பிடிச்சி நம்ம குடிச்சிட வேண்டியது.
ஓ, சிறுநீர் வந்து பாம்பு கடிச்சப்ப 2 மணி நேரம் நீ ஆஸ்பத்திரி போகும் தாண்டி தாக்கு பிடிக்கும். என்னண்ணே நான் சொல்றேன், ஆமா, இந்த சிறுநீரை பிடிச்சி குடிச்சா பாம்பு கடிச்சது 2 மணி நேரத்துக்கு வந்து நமக்கு எந்த இதுவும் வராது, இந்த தொந்தரவு ஏறாது. அதாவது மண்டைக்கு ஏறாது. ஓ, இப்படிலாம் இருக்கா? ஆமா ஐயா சாமியாருங்களுக்கு, ஐயா சாமியார், நம்ம தாங்க மருந்தே இருக்கு, நம்ம உடல் தான் மருந்து. ஆமா, எங்கேயே தேவையில்லை. எது நம்ம நீரை பிடிச்சி நம்மளே குடிச்சா எல்லாம் வேகி ஓடிச்சு. நமச்சிவாய நமச்சிவாயா. போயிட்டு வாங்க சாமி. இன்றோட முக்கிய செய்திகள் முடிகிறது. ரொம்ப நன்றி. நானும் இன்னைக்கு கொல்லிமலைக்கு போறேன். கொல்லிமலைக்கு போறீங்களா? பயணம் கிளம்பியாச்சு. வெயில்ல தங்க முடியல. இல்ல அங்க போயிட்டு பார்க்கவே முடியல, அங்க போயிட்டு பார்க்கவே முடியல அப்படின்னு 10 நாள் கழிச்சு வந்து. இல்ல அங்க எங்க அப்பா எங்க அம்மா இருக்காங்களா? சரி சரி. அவங்க எங்கன்னு என்ன பாத்துக்குவாங்க. சரி சரி சரி. இங்க எங்க அப்பா எங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அங்க அம்மா இருக்காங்க. சரி சரி சரி. நான் சொல்றது என்ன பார்க்கவே முடியலன்னுவீங்க, போயிட்டு அங்க போயிட்டு வருவல்ல. சரி சரி. திருச்செந்தூர் தாத்தா கும்பிட்டுனே ஏந்து வருவாரு. இந்த இடத்த பார்த்தா அந்த ஞாபகம் வருது, அப்படியே இப்படின்னு ஒரு பெரிய கும்பிடு போட்டு ஏந்து வருவாரு. அது ஒரு மாதிரி இருக்கும், அது சிரிச்சுக்கிட்டு. அதான் இந்த இடத்த பார்த்தா அந்த நினைவு தான் வருது எனக்கு. திருச்செந்தூர் தாத்தா. வணக்கம் சாமி, வணக்கம் சாமி. கும்பிட்டு சென்று பேரும் கும்பிட்டு மாத்தி கும்பிட்டுப்போம். நமச்சிவாய நம. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. தாத்தா மோரு காரக்குழம்பு. ஏன்டா திரும்பி வாட்டிக்கே போட்டுக்கிற? தவறுனே தான் இருக்குது. வண்டி வரலாம் சாப்பிட்றதே நிறுத்திடுவியா? வண்டி வரலாம் சாப்பிட்றதே நிறுத்திடுவாராமாமா. என்ன தாத்தா வயல வந்து நிக்கிற? இப்பதான் இப்படியே இந்த பக்கம் வந்தேன். நீ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்ட அன்னதானம் கொடுக்கும் போது அந்த வீடியோ பார்த்தேன். அப்படியே சும்மா கடை அப்படியே மாப்பிள்ளை கணக்காகிற, அப்படியே சின்ன பையன் மாதிரி இருக்கிற, அப்படியே இந்த முடிக்கிட்டுலாம் இல்லாம அப்படியே. அப்பதான் புதுசா வந்தியா? இல்லையா, நான் வந்து 10 வருஷம். 10 வருஷம். அப்ப மொட்டை அடிச்சு இது முடி லைட்டா வச்சிருந்தியா? அப்ப முடி வளர்ந்து மொட்டை அடிச்சிருப்பேன். மொட்டை அடிச்சிருப்பேன். அப்பதான் பார்த்தேன், இந்த தாத்தாவாது இப்ப இப்படிக்குது இந்த தாத்தா அப்படின்னு. 82 வயசு ஆயிடுச்சு. ஜஸ்ட் 82 ஒன்லி. ஓகே. எத்தனை வேணும் ஐயா? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய. பார்த்து 1. எத்தனை ஐயா? 1. எத்தனை ஐயா? 2. சாப்பிட்றேன். பின்னால் ஆள் வருங்க. அங்க வண்டி நிறுத்தணுமே, என்ன பண்ணிருந்தீங்க? தூக்கிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சு. பின்னாலே உடனே இல்ல நானும் நிறுத்திட்டு தானே எல்லாத்துலயும் ஒண்ணு கொடுத்துரும். அந்த மருந்து தடவினீங்களே கேக்குதா? அதுக்கு சாப்பாடு இல்ல, அதை கொடுத்துட்டு மோர் வாங்கிக்கோங்க. சாப்பாடு பத்தாம போயிடும், அதனால தான் மோர் ஒன்று கொடு. போயிட்டு எங்க போயிட்டு வரீங்க? குளிக்கிறதுக்கு போனையா? இங்கதான் இருக்கும். இந்த வாங்க ஐயா, நினைச்சு வர 2 ஒரு சாப்பாடு வாங்கி அவருக்கு ஐயா. சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிக்கிங்க, வீணாக்காதீங்க. இன்னும் நிறைய பேர் கொடுக்க வேண்டியது இருக்கு சாப்பாடு. சரியா? பின்னால ஒருத்தர் அவருக்கு வாங்கினேன் சொல்றேன் நான். அவர் ரொம்ப முடியாது. சரி சரி. ஏன்னா வீணாக்காதீங்க, சாப்பிட்டுட்டு இன்னும் சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. எத்தனை வேணும்? ஒன்று கொடுங்க.
ஓம் நமச்சிவாய. வாங்கிக்கோ. வர சொல்லு. இல்லை இதே கொடுத்துடலாம். 2 இருக்குதா? யார் வர்றது? நடக்க முடியாது. இந்த வராரு அவரா? சரி கொடுத்துறோம். வராரு அதான் நடக்க முடியாது. மெதுவா வா. பார்த்து வரட்டும். நானும் முடிஞ்ச வரைக்கும் என்ன தலையில இதை தூக்கின்னு வராரு? பைய வைக்க மாட்டேங்கிறாரு. ஏன் அங்கதான் படுப்பாரு. நம்ம என்ன ஏன்னா காசு பணம் வச்சுக்கிறியா? சாமி துணி மணி வச்சுக்கிறியா? கண்ணு கண்ணாடி தலைமையிலே தூக்கின்னு சுத்துறியா? அதான் ஆதார் அட்டை செல்லு போனு கண்ணு கண்ணாடி 3. என்ன ஊரு? நம்ம ஊர் அரியலூருக்கு பக்கத்துல கீழே மாளிகை சந்திரகிரிக்கும் ஜெகண்டத்துக்கு நடு சந்திரல. சரி, மலை சுத்தத்துக்கு வந்தீங்களா? இங்க கிரிவலத்துக்கு வந்தீங்களா? இங்கே திறக்க வேண்டியதானே. ஏன் என்ன தாத்தா மௌனம் சரியில்லைங்க. குடிக்கார போவேன். ஐயா பொண்ணுக்குதா? பொண்ணு தான் கட்டி கொடுத்தா அதுக்கு நிறைய கொடுத்துட்டு போறேன் போடுறாங்க. பொண்ணுக்கு நிறைய கொடுத்துட்டியா? முடங்கனா போயிட்டான். ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரே ஊர்ல. அப்புறம் அதை காப்பாற்றி கொல்லக்குடியில் நான் வேலையில் இருந்தேன். தஞ்சாவூர்ல தொழிலாட்சி வச்சு குமிசாவா இருந்தேன் 5 வருஷம். எவ்வளோ? தஞ்சாவூர் தொழிலாட்சி வக்கீல் குமாஸ்தா இருந்தீங்க. அத்தை ஒரு வேலை 11 வயசுல வச்சு கொண்டு கொடுத்துட்டான். ஆனால் நான் ஆளாகி ஒரு 6 மாதம் கூட ஆகல. ஒரு வெள்ளாராகி அப்புறம் கோர்ட்டில் போட்டு அடிச்சு குடும்பத்தை நாசம் பண்ணி அவள் 10-20 வச்சுட்டான். அவன் கொள்ளுதான் போயிட்டு திருவண்ணாமலை போங்க. இந்த இடத்துல உட்காந்துக்குங்கன்னு யார் சொன்னது? எப்படி வரீங்க திருவண்ணாமலை நம்பி எல்லாரும்? நிறைய இங்க நிறைய செல்வாக்கு இருக்கா? கடவுள் கொடுக்குறாரு. கடவுள் கொடுக்குறாரு. அந்த கடவுள் சுத்தர் ராமலிங்க சாமி மாதிரி நிறைய கொடுக்குறாரு. கடலூர் ராமலிங்க சாமி மாதிரி இங்க கொடுக்குறாரு. யார் கொடுக்கறது? கடவுள் தான் கொடுக்குது. அந்த கடவுள் பேர் என்ன? கடவுள். இந்த கடவுள் பேர் என்ன? சொல்லியா? எனக்கு சொல்லி கொடுத்ததான் சொல்லுவேன். நான் எனக்கு அதிகமாக கடவுள் பேரே தெரியாது. கடவுள் கொடுக்குற கடவுள் தான் எனக்கு. அண்ணாமலையார். ஓகேவா? ஓகே. பேர் என்ன உங்க பேரு? குமாரசாமி குமஸ்தா. ஆமா. திருவண்ணாமலை போ. பையன் திட்டினா, பொண்ணு திட்டினா, பொண்டாட்டி திட்டினா, யாரும் இல்லனா திருவண்ணாமலை எல்லாருக்கும் வருக என்று வரவேற்கிறது அப்படின்னு யாரும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போலக்குது. எல்லாரும் திருவண்ணாமலைக்கு வந்துடுறீங்க. அப்ப இந்த கார குழம்பு கொடுத்துட்டு இந்த மோரை வாங்கி இங்க கேளுங்க. இந்த பாக்ஸுக்கு இது கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வரோம். அப்படியா? எல்லாருக்கும் போய் கொடுக்கணும்ல. அப்படி நம்மளால அடுத்தவங்களுக்கு வெறும் சாப்பாடு நான் கொடுக்க முடியாதுல்ல. மோர் வாங்கி சரி போயிட்டு வாங்க. எத்தனை நாள் ஆகிறீங்க இங்க? நாங்க வந்து 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆகுது. ஒரு 3 நாளா எங்க தங்குறீங்க? பிளாட்பாரத்தில். ஐயோ காசு கொடுக்கணுமே. அதுக்கு வரல, இன்னும் வரல. வருவாங்க. எத்தனை நாள் படுத்துக்கிறீங்க? 3 நாள் சொல்லிட்டு 1500 ரூபாய் பிளாட்பாரத்தில் படுத்தா. போலீஸ் ஸ்டேஷன்ல படுத்தா 3000 ரூபாய். 5 காசு இல்ல. புரிஞ்சு பாடியில 5 பைசா வாங்கிட்டாங்க. எனக்கு காப்பி வாங்கி நான் சொல்றேன். உனக்கே காப்பி காப்பி கொடுத்தாங்க. தப்பிச்சு போட்டு முனிஷருக்கு நான் லேண்ட் எடுத்துட்டாலும். சரி, நீ 1500 ரூபாய் வந்து இப்ப கொடுக்காத. என்ன ஒரு மாசம் ஆன பிறகு கொடு. எங்க இருக்கு கொடுப்பேன்? நான் எங்க காசு வருது? அந்த ஊர்ல இதுதான். ஊரு என்ன ஊருன்னா? அரியலூர் மோசமான பேர். அந்த ஊரை நம்பி. எந்த ஊர்? அரியலூருக்கு இந்தாண்ட சந்திரக்கு இந்தாண்ட கீழே மாளிகை. சரி, கீழே மாளிகையில இந்த மாதிரி டெய்லி ஒரு 10 பேர் வந்து உட்காந்துருந்தா உட்கார விடுவாங்களா? உட்காருங்க. 10 பேர் 2 பேர் வராள். அந்த 6 வராங்க. அதான் வசதி இல்ல. அப்படி உட்கார விடுவாங்களா? அங்கெல்லாம் எம்மா பேர் வந்து வீட்டுல போய் படுத்துக்கலாம். வீட்டுல 10 பேர் கிடைக்கும் சாப்பிடுறோம். நான் இங்க பிச்சை எடுக்கிறேன். போதுமா? நீ பிச்சைலாம் எடுக்கல. இத பிச்சைன்னு எப்பவுமே உணரக்கூடாது. இது வந்து கடவுள் கொடுக்கிற பிரசாதம். இத பிச்சைன்னு சொல்லக்கூடாது. இது இல்ல, எதையுமே சொல்லக்கூடாது. கடவுள் கொடுக்கிற பிரசாதம். சாமி தங்கமான சாமி. ஒன்னால முடியலன்னா கூட உனக்கு ஆசீர்வாதம் கொண்டு பார்க்கும். நீ அதெல்லாம் நான் பண்ற ஆள் கிடையாது. சாப்பாடு கொடுப்பேன். முடியலன்னா வேற முடியல, அதுக்காக எனக்கு இடுப்பு வலிக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆபத்துன்னு முடியல. ஆபத்தா இருக்கும் போது பண்றோம். சில பேர் கை வலிக்குது, கால் வலிக்குது, ஆஸ்பத்திரிட்டு மூணுவாங்க. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க சொல்றத முழுசா சொல்லுங்க. இல்லன்னா அவர் தான் சொன்னாரு ஆஸ்பத்திரிட்டு போவான்னு சொல்லிட்டு எனக்கு வாப்பா 2 நாளா கை வலிச்சுங்குது, கால் வலிக்குதுன்னு போறாரு. நான் வந்து வியாபாரம் பண்ணுனேன். என்ன வியாபாரம் பண்ணீங்க? நான் நெல்லு சோளம் கம்ப்யூட்டர் மணப்பாறை தேனிக்கு. அப்ப நிறைய சம்பாதித்தேன். காசு போட்டு ஊசி போட்டேன். சம்பாதித்தேன், நிறுத்தினேன். ஏன்னா ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எங்க இருந்தாலும் அங்கதான் போவேன். காசு கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு போனதே இல்லை. மாத்திரை திங்க மாட்டேன். கிட்னி போயிடும்ல. ஊசி போட்டுக்கிறது சரி. எந்த வழி வலித்தாலும்
மாத்திரை வந்து சாப்பிட்டா கிட்னி போயிடும். கிட்னி போடும். அந்த காலத்துக்கு இது பாரு. அது ஊசி போட்டா ஊசி போட்டா ஒன்றாகாது. அது காலையில் 10 மணி வரைக்கும் தான் அந்த ஆர்டர். அதுக்கு மேலே அந்த ஆர்டர் இருக்காது. ஓ சரி. மாத்திரை கொஞ்சம் நீக்கி நிற்கும். அப்புறம் மூஞ்சி வீங்கும், கால் வீங்கும், விளா வீங்கும். ஓ சரி. வயசு என்ன சாமி ஆகுது? வயசு என்ன? 94 தான். சும்மா சுருக்கமா 94ஆவது சுருக்கமா நைனா 94ஆ? 94. பையனுக்கு 66. உன் பையனுக்கே 66ஆ? அவனுக்கு முன்ன பிறந்தவங்களாம் இருந்தானா அவனுக்கு 90 வயசு வரும். உன் பையனே எங்க சாமியாரா வர ஸ்டேஜ்ல இருக்கிறாரு. எப்படி நடக்குது பாருங்க. தலை மேல பை விட்டுரு. மணி துணி மணி. அது அவன் கொஞ்சம் குடிக்கிறான். கொஞ்சம் பெரிய பையன், சின்ன பையன். அந்த பெரிய பையனுக்கு என்ன வயசு ஆகுது? அதான் 64. 66 வயசு ஆகுது. இங்க 30 வயசுலாம் வந்து சாமியாரா உட்காந்துக்கிறாங்க. 25 வயசுலாம் வந்து சாமியாரா உட்காந்துக்கிறாங்க. அதுல நீ வந்து 94 வயசுல வந்துக்கிறியா? அது பெரிய விஷயம். அதோட இல்ல, நான் வந்து தர்மம் நிறைய செஞ்சுக்கிறேன். தர்மம் நிறைய செஞ்சுக்கிறியா? அதுக்கு நிறைய என்ன கொடுத்து பணம் வாங்காத விட்டேன். நிறைய விளக்கண்ண வியாபாரம். சரி கடவுள் செய்வாரு, கடவுள் கொடுப்பாரு. நிறைய புழு காப்பாற்ற. தாத்தா உனக்கு 94 வயசு ஆகுது. அந்த ஆதாரத்தை இருக்கு பாருங்க. 94 இருக்கு. அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு கொடுப்பேன்? 75 கொடுப்பேன். கோர்ட்ல 75 தான் கொடுப்பேன். ஏன்னு கேட்டீங்க, வயசாகி போச்சு உனக்கு, நீ அதான் ஓ அதெல்லாம் 77 இறக்கணுமா, 77 ஏத்தணுமா, அதை ஏற்றிடும். அங்கெல்லாம் வந்து வயசு மறைச்சிருவேன். ஆதார் அட்டையை 3 அட்டை வச்சிருக்கேன். ஆதார் அட்டை 3 வச்சுக்கிறியா? 3 ஒரு ஆதார் அட்டையே கொடுக்க மாட்டாங்க. பேரு கேட்டா நீ 3 அட்டை வாங்கி திட்டக்குடி கொண்டு போனா 250 ரூபா வச்சு 50 அட்டை எடுத்து கொடுப்பான். உனக்கு எந்த வயசுல வேணாலும் எடுத்து கொடுப்பான். திட்டக்குடியில அப்படிலாம் இருக்குதா? மெத்த மேல ஆதார் அட்டை அடிச்சே கொடுக்குறானுங்களா? கோர்ட்டுக்கு முன்னால ஆதார் அட்டை அடிக்கிறாங்க. டூப்ளிகேட் அட்டையா? ஒரிஜினல் எப்படி அடிப்பாங்க உடனே? முதல்ல அந்த பேர் இருக்கு, அந்த பேரு கீழே கொடுத்து ஒரிஜினல் அடிச்சு கொடுப்போம். அடிப்பா புதுசு பேரு மாத்துறதுக்கு, ஒரு இனிஷியல் மாத்துறதுக்கு போனா 1 மாசம் ஆகும். வருமான சான்று ஜாதி சான்று வாங்கினுவான்ங்கிறான். ஆதார் அட்டை அடிச்சே கொடுத்துருவானுங்க. நீ சாமி என் பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, குமாரசாமி அட்வொகேட். எங்க இருந்தாலும் உனக்கு போன் பண்ணுங்க, நான் அட்டை அடிச்சு உங்களுக்கு அனுப்புறேன். உன் பேர் சொல்லுங்க, நான் எங்க இருந்தாலும் அனுப்புறேன் உனக்கு. சரி தெரியுங்களா? சரி. போயிட்டு அது நல்லா இருக்கும் சாமி. எல்லாம் பெரிய ஆளா இருந்து பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? 3 அட்டை வேணுமா அவருக்கு? அவருக்கு ஒரு 3 அட்டை வேணுமா? காசு செலவு பண்ண எல்லாத்தையும் சாதிக்கிறாங்க. காசு தான் சிவப்பு கலர் 1, ப்ளூ கலர் 1. அது ஒரு 2 பொட்டி அடிச்சு அது அடிக்கிறவங்க எங்க? அது இருக்காங்களா? கோயம்புத்தூர் கோபகிருஷ்ணன். அது கோயம்புத்தூர் கோபகிருஷ்ணன் அவரு வக்கீல் குமஸ்தா வந்தார்ல, அதனால எல்லாமே தெரியும் அவருக்கு. தாத்தா கூடிய சீக்கிரத்துல உன்னை தேடி 4 பேர் வருவாங்க. அவங்க கிட்ட உண்மையை சொல்லு. போலீஸ் காப்பி வாங்கி அதை பத்தி கவலைப்படாத. சரி. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சார் படுக்கிறேன். சரி நீண்ணா இன்னும் என்ன இருந்தா சொல்லு, நாளைக்கு சொல்லு. நீ வேணாம் என்ன புரிஞ்சு படிக்கு போல. அங்கதான் அந்த பஞ்சு வேட்டிக்காரங்க சாமி இந்த பாரு, அங்கதான் படுக்க நீ பேசுறது எல்லாமே டிவில ஓடிங்குது. அது ரைட்டு, நல்லா இருக்கட்டும். ஓடட்டு, அதை பத்தி நான் வந்து நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அதை பத்தி கவலைப்படாதீங்க. நோ ப்ராப்ளம். அப்ப போடுங்க. தாத்தா ஒரு 4 ஆதார் கார்டு வேணும். உங்களுக்கு நீங்க கரெக்டா எப்ப வேணாலும் உங்களுக்கு 4-5 கலர்ல வேணும். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணாலும், எந்த சைஸ்ல வேணாலுமா? இப்படி கோர்ட்டுக்கு முன்னால போனீங்கன்னா கிடைக்கும். வேணும் கோர்ட்டுக்கு முன்னாடி அடிச்சு. சரி நீண்ணா உடனே அடிச்சு கொடுக்குறாங்களா? உடனே அடிக்க அப்பே எழுதிருக்காங்களாம். நீங்க அந்த கோடை பத்தி சரி நீண்ணா. எங்க வைக்கிட்டோம்? நிறைய இருக்குது. எப்படி எடுத்து போவீங்க? நான் வச்சுட்டு வரேன், நீங்க வாங்கிக்கோங்க. சாப்பாடு வாங்கி. அப்படியா? சாப்பிட்டீங்களா? அப்ப பிடி சாப்பிடுங்க. என்ன கட்டுமா? நமச்சிவாயம். வாங்க. கை ஒன்றும் சரியாகலையா? ஒரு மாசம். சரி கிழிஞ்சு வச்சு போறாங்க. சரி கூடணும். நீ வரும்போது கச்சி இது பண்ணி விட்ட. ஓம் நமச்சிவாய. பரவாயில்ல, மோர் கொடுத்து ரொம்ப நன்றி சாமி. இன்னும் கொஞ்சம் வெயில மோர் அடிச்சு விட்டுருங்க. மோர் தான் இந்த சாப்பாடு. அதாவது வெரைட்டி சாதம் 2 ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதில் மோர். மோர் ஏதாவது குருஜி ஆதார் கார்டு வாங்கிட்டாரா? சொத்தை பிரிச்சுட்டாங்களா? ஓம் நமச்சிவாயனா. சாப்பிடணும். நமச்சிவாய 2 சாமியாருங்களுக்குமா
ஒன்று மட்டும் கொடுத்துட்டா உங்களுக்கு சாமியார்களுக்கு கொடுக்குறது ஒன்று மட்டும் கொடுத்தாங்க. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்கண்ணா. என்ன ஏமாண்ணா ஃபுல்லாக மலாட்டே பச்சு அச்சு தின்னு கிடக்கிற பொழுது எல்லாம் மண்ணா வருது. நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. அந்த நாய் எங்க நான் காணோம் குருஜி கிட்ட இருந்துச்சு. ஓஹோ இல்லையே பார்க்க முடியலையா? உள்ள பட்டி சாப்பாடு சாப்பிட பிரியாணி தான். ஓ சந்தோஷம். நமச்சிவாய. வெரைட்டி சாப்பாடு இல்லையா சார்? வெரைட்டி சாப்பாடு கிடையாது, இன்னைக்கு ஃபுல்லாக ஒயிட் ரைஸ் தான். ஒரு மோடு ஒரு காரக்குழம்பு. ஒன்றா 2? நமச்சிவாய. 2. ஓம் நம சிவாய. அவர் கொடுத்துருங்க, நான் தரேன். ஐயா எங்க எடுத்து போனா? எங்க தானே உட்காந்து சாப்பிட போறீங்க? ரெஸ்ட் வந்துடுவார் போங்க. வேஸ்டிலாம் கொடுத்துட்டாங்களா? சிவா எதுனா கொடுக்கலையா? இவர் தான் கொடுக்குறாரு வேஷ்டி. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு பதில் கரெக்டாக சொல்லுவார். யாரு பல்லாவரம்? அவர் கூட இருப்பாரு. சொல்லுவாரு. பொண்ணுதான் எல்லாருக்கும் கொடுக்கணும். அவருக்கு ஒரு ரூம் எடுத்துன்னு இருந்தாரா? ஆமா 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 ஆமா. என்ன ஆனாரு? நேற்று அவருக்கு அங்க சூப்பர் மார்க்கெட் பல்லாவரத்துல வச்சிட்டாரு. பல்லாவரத்துல சூப்பர் மார்க்கெட் வச்சிட்டாரா? பெரிய கடை. என்னண்ணா பாருண்ணா, ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தாரு, திடீர்னு மொட்டை அடிச்சுட்டு சொந்த ஊருக்கு போயிட்டான். என்ன காரணம்னு கேட்டா 3.5 லட்ச ரூபா கடன் இருந்துச்சா, அந்த கடனை அடிச்சிட்டாரான். அதனால ஊருக்கு போயிட்டாரான். இவரு பார்த்தா சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சுன்றாரு. நம்மளால வேலைக்கு போக நேரம் கிரிவல போயிட்டு நம்மளால வேலைக்கு போக கிரிவல பாதிக்கு வந்து உட்காந்து பாங்க போல இது. நமச்சிவாய நமச்சிவாய. நான் உங்களுக்கு 2 தானே? வாங்க ஐயா. சிவாய நமக்கு ஐயா. ஒன்று மட்டும் போ. அருணாசல சிவா. எல்லாருக்கும் சாமி அருணாசல சிவா. நீ எனக்கு சம்மந்தி இருந்து யாரு? சம்மந்தி தானே. என் 3வது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தானே சம்மந்தி அப்போ. டேய் வாடா, வா வா. கட்டி போட்டு வச்சிருந்தாரு. ஆமா புரா நான் அடிக்கிறாரா? பார்த்துலாம், கவனிச்சிடலாம், கவலைப்படாத. நான் சொல்றாரு, கம்ப்ளைண்ட் பண்றாரு அவரை. ஓ எப்பா என்ன என்ன ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணுது? ஓ கை கை கச்சிட போறடா நீ வேற. பயமாகுது. கடிக்க மாட்டான் தான், நம்ம லைட்டா பல்லு பற்ற போகுது. அது கடிக்காது. அது வரிக்கு பிடிக்குது இல்ல, அப்படி பல்ல எதனா பற்ற போகுது.
வாங்கிக்கோ போதும் கும்பலாம் கொஞ்சம் லைட்டா கட்டுனா போதுமா? சரிடா போடா. என்ன 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 பண்றாரு சொல்லு. ஓ அந்த வரிக்கை நீ எடுத்துக்கிட்டு அதான் கம்ப்ளைண்ட் வந்து பழகுது. நீ போன உடனே அந்த வரிக்கை அவர் எடுத்துக்கிறாரு. எடுக்க போறோம். ஓ இதான் விஷயமா? ஒரு வரைக்கும் தான் இரு நான் சாப்பிட்ற வரைக்கும் இருன்னு சொல்லிட்டு பழகுது. ஏய் சிம்பா வா. ஏய் சிம்பா வா. அதனால எடுத்து அங்க கொண்டு போட்டுருவாங்க. ஓஹோ சரி சரி சாப்பிட்றா. அப்படியே கிடக்கும்ல தூக்கி போட்டுருவாங்க. ஓ அதான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பழகுது. அது அந்த ஒன்னே சொல்றது நீ போடுற வரைக்கும் கெட்டு போக மாட்டாரு. ஏய் பாய் போயிட்டா போ போ போதும் போ 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 வரைக்கும் எடுக்கிறார் போ பாருங்க பாரு எடுக்கிறார் பாருடா எடுக்கிறார் பாருங்க அங்க பாரு அங்க பாருடா வரைக்கும் எடுக்கிறார் பாரு ஓடுறா 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 நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இருப்பா போயிட்டு வா. ரெண்டா எத்தனா மோரா? அதானா மோரா கார குழம்பா? ரெண்டு ஓம் நமச்சிவாய. ரெண்டு புடலங்காய் பயங்கரமா இருந்துச்சு. நேற்று புடலங்காய் சூப்பராக இருந்துச்சு. புடலங்காய் கூட்டா நல்லா இருந்துச்சா? நமச்சிவாய. யாரா அவரு மாமா? அவரை பா திடீர்னு ஓம் நமச்சிவாய. நினைச்சிட்டு யார் உருப்படுது? அதுவா அவர் சொல்லி எனக்கே தெரியும். அவங்க சொன்னார் குழந்தைக்கு போயிட்டாருன்ட்டு. போடா ஏன் யோசி யோசி போயிட்டு வரீங்க? எனக்கு வெண்டி மட்டும் ஒன்னே கொடு. தண்ணி பட்டு போடுறது கொஞ்சம் செலவு. ரெண்டா யார் அவரு தான் சொன்னாரா? சொல்லிட்டு போறேன். என்னன்னு சொல்லிட்டு போனாரு? ரோடுக்கு போறேன் வரமாட்டேன் முட்டையை அடிச்சுட்டாரு. வரமாட்டாரு. என்ன சொல்லிட்டு போனாரு? வரமாட்டேன் தங்கச்சி வாசல் வச்சு. அப்படியா? பரவாயில்லையே. 3 மாசம் வந்துடுவாரு. ஓம் நமச்சிவாய. கடன்லாம் அடிச்சாருன்னு சொன்னாங்க. முடிஞ்சிச்சான். சரி போன மாசத்துல முடிஞ்சிச்சான். சைக்கிள் தர்மம் பண்ணிட்டாராம், கட்டில் தர்மம் பண்ணிட்டாராம். ஓ ஸ்டீல் கட்டில் வச்சிருந்தாரு, சைக்கிள் வச்சிருந்தாரு, எல்லாம் தர்மம் பண்ணிட்டாரு. எல்லாம் தர்மம் பண்ணிட்டாரா? சரி சரி சொல்றாங்க. இருங்க 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 நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் நின்று இருக்காங்க. நின்று இருக்காங்க. ஒரு வாங்கிக்கோங்க. இருந்துருங்க. எல்லாமே ஒயிட்டு தான் இன்னைக்கு. ஒயிட்டு மோர். மறுநாள் தண்ணி ஊற்றி வச்சு அழுதாக்கி சாப்பிட்றோம். நமச்சிவாய். புண்ணா மோரா கார குழம்பா? மோர். மோர் வெறும் மோரா? கூட
தாத்தா, உன்னை பார்க்கறதுக்கு சொல்லிட்டு குழப்புவார் இவர். எத்தனை வேணும்? உன்னை பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இது? வேணாம். என்ன ஒரு சிலர் வந்து என்ன கிறிஸ்துவ தாத்தான்றாங்க, இன்னொன்று இல்ல தாத்தா வேணாம், அது சொல்ல வேணாம், நீ மனசு கஷ்டப்பட வேணாம். அதை பற்றி கவலைப்படுறது இல்ல. போட்டேன், அதனால விட்டுட்டேன். இல்ல தாத்தா, நானு ஒரு ஆசிரமத்துக்கு போவேன். அந்த ஆசிரமத்துல போட்டோல ஒரு சாமி போட்டோவை மாட்டி வச்சிருப்பாங்க. ஓ, உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கலான்னு பாக்குறீங்க. சாமி இல்ல, பண்றீங்க. சாமி இல்ல, தோற்றம் மறைவுன்னு எழுதி வச்சிருப்பாங்க. தோற்றம் மறைவா? அந்த போட்டோல ஒரு சாமி இருப்பாரு. டக்குன்னு என்னடா அந்த போட்டோ அங்க வந்துச்சான்னு பார்த்து நானு அதெல்லாம் மனசு கஷ்டப்படுவேன், சொல்ல வேணாம். அதை பற்றி வருத்தப்படுறதே இல்லை. தாத்தா வந்துட்டாரு ஊருக்கு போகணும். எங்க போயிருந்தா? ஊர் போயிருந்தேன். ஆறா பவானி கூடு தர, என்ன அவரு? பவானி கூடு தர, பவானி கூடுதர, வெள்ளையகிரி. வெள்ளையங்கிரி மலை மேல ஏறினீங்களா? மலையெல்லாம் ஏற முடியாது, எல்லாம் அடிவாரத்தை சரி, எல்லாம் அடிவாரத்துல மட்டும் கும்பிட்டு வந்துட்டீங்க. மருதமலை, பழனி. பழனி மலை ஏறினீங்களா? எதுக்கும் மலை ஏற முடியாது. மருது மலை எதுவுமே அதுவும் மலை ஏறல. அவங்க போயிட்டு வந்தாங்க, நீங்க சும்மா நான் வெளியே எல்லாம் பார்த்துக்கிட்டு ஏந்துக்கிட்டேன். அதுக்கு நீ ஏன் டூர் போற? ரெண்டு கூட எத்தனைப்பா வேணும்? எத்தனை? காரக்குழம்பா மோரா? வாங்க வாங்கி ஒன்று வாங்கி. இந்தாப்பா, என்னண்ணா ஊருக்கு போனா? கேட்டீங்க அந்த ஊருக்கு போனேன். ஊருக்கு போனேன். மலை மேலே ஏறினியா? மலை மாதிரி இருக்கனால ஏற முடியலையா? இல்லடா, மருதமலை வண்டி போகுமே, அது கோயில் கிட்ட வரைக்கும் வண்டி போகுமே, அதையா மலை மாதிரி இருக்கனால மலை ஏற முடியல. ஏற முடியாது. ஓ, முடியாதுட்டாங்க. உன்னை உட்கார வச்சுதால வண்டி ஏற வண்டி முடியாது. ஏற முடியாதுட்டாங்க. அதனால பார்த்துட்டு வண்டி எல்லாமே எல்லா ஊர் என்ன ஊர் போனேன்? கூடு பவானி கூடுதர, முதல்ல பவானி போகணுமையா, ரெண்டாவது வெள்ளங்கிரி போகணுமையா, மூணாவது மருதமலை போகணுமையா. நீ போன ஊர் எல்லாமே மலை மேலே ஏறி பார்க்குற ஊர் தான். ஆனால் போயிட்டு அது மட்டும் வெளில பார்த்துட்டு வந்து. அதில் அச்சாரணும் போனேன். சரி சரி சரி, சாப்பிடு. சரி சரி வா. எங்கன்னா ஒரு இடத்துல உட்கார, எங்க உட்காரனே தெரியல. எங்கன்னா ஒரு இடத்துல டக்குன்னு கை காமிக்கிற. குத்துட்டு வந்துருமாம்மா, குத்துட்டு வந்துரு. எங்கன்னா ஒரு இடத்துல உட்காராயா? என்ன தாத்தா? காரு மேல ஏத்த வரல, கொஞ்சம் நேராகுது, இன்னும் கொஞ்சம் ஓரமா இருக்கலாம்ட்டு தான் அந்த நீ நின்று நான் என்ன பண்ண முடியா? சரி, இப்ப நேராகுதா, கொஞ்சம் காரு உள்ள ஃபுல்லா அனல் ஆகுது. பாரு, தொட்டு பாரு, எம்மா சூடாகுது. அதனால ஒரு 2 நிமிஷம் நிக்கலாமே நேர்லையாவது. ஓம் நமச்சிவாய. போய் சாப்பிடுங்க தாத்தா. எத்தனை ஐயா? ஓம் நம சிவாய. சந்தோஷமா? ரொம்ப ஓம் நம சிவாய. மோர் காரக்குழம்பு இன்னைக்கு. சாப்பிடு சாப்பிடு. நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய. எங்க அங்க உங்க வீட்டுல அங்க கிண்ணுங்கிறாங்க? அப்பா மரப்ப சும்மா கடையாட போயிருப்பாங்க அங்க இருக்கிறாங்க அங்க 4 வருஷமா சாப்பிட்றேன். குழம்பு சாப்பாடு மாத்திரம் எங்க வீட்லயும் கூட அந்த மாதிரி கிடைக்காது. கரெக்டா 2 மணிக்குனா 2 மணிக்கு கரெக்டா கொடுப்பாரு. அங்கிருந்து வர்றதுக்கு 2 மணி ஆயிடுது. நாங்க விரும்பி சாப்பிட்டு இருக்கோம். எவனுக்கு கடை 2 மணிக்கு அந்த தொண்டு செய்துட்டு இருக்காரு. நல்லா இதனால பொதுமக்கள் வாழ்க்கை எங்க வேலையே எல்லாரும் வணங்கி வேண்டிக்கிறேன் இறைவனை. நாங்கள் ஒரு நாள் அங்கே பார்த்தேன், நீங்கள் 12 மணிக்கு அங்கே சாப்பாடு கொடுத்துட்டு வரீங்க. நாங்கள் வந்து நம்ம ஜடசாமியான் தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் நடந்து. அதுவே ஒரு 10 ஸ்டாப்பிங் தாண்டி தான் நீங்க சொல்ற இடமே. அங்க வந்து நிச்சயந்திர ஆசிரமம் பக்கத்துல நீங்க நின்றுகிட்டு குடுத்துட்டு இருந்தீங்க. நாங்க சாப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்துட்டோம். சாப்பாடு வாங்கல, நேரம் வந்துட்டோம். அது அங்கேயே நீங்க 12 மணிக்கு கிளம்புறீங்க அங்க இருந்து. அங்க வர்றதுக்கே 12 மணி ஆயிடுது. எங்க நீங்க சொல்ற ஆசிரமம் தாண்டி வந்து அதுக்கே அங்க 12 மணினா அதுக்கு முன்னாடி 10 ஸ்டாப்பிங். அப்ப எத்தனை மணிக்கு கிளம்புவா? அப்பா 11 மணி கிளம்பிட்டீங்க. 11:30 மணி. அப்படியா? சாமி அவருக்கு இருக்கிறாங்க. சாமி அவருக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. ஓம் நமச்சிவாய. தர இருங்க. ஓம் நமச்சிவாய. அவருக்கு எப்படி தும்புவீங்க? அவர் குத்துட்டு வந்துட்டு போங்க. பார்த்து போங்க. என்னண்ணா? எந்த குறையும் வைக்கிறேன். போன வாரம் பேசிக்கலாம். போன வாரம் உங்களுக்கு பேசுவோம். என்னன்னு பேசுவீங்க? இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. நேற்று நான் நைட்டும் சாப்பிட்டேன். 2 வாங்கினேன் பார்த்தீங்களா? மத்தியானம் ஒன்று சாப்பிட்டுட்டு நைட்டும் சாப்பிட்டேன். எல்லாருமே சரி சாப்பிடுங்க. நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா பேசுவோம். சரி நைனா. சரி. மனசும் வாழ்த்தணும், வயிறும் வாழ்த்தணும். அதுதான் தாத்தா அன்னதானம். நமச்சிவாய. சாப்பிடு நைனா. அவள் தான் சாப்பிடுவேன். ஆமா, அதெல்லாம் சாப்பிடுவாரு. அது என்ன காய் சொல்லு? வில்வக்காய். ஆமா, பெருசா வரும். இன்னும் கூட பெருசாலாம் இருக்கு வில்வக்காய். சரி தாத்தா போயிட்டோமா? வாழ்க வளமுடன். நமச்சிவாய. வரேன் தாத்தா. எத்தனை வேணும்? ஊறுகாய் கொடுங்க. அதுதான் டீச்சரா? இந்த கதவு சாத்திட்டு போங்க. என்னென்ன கதவு சாத்திட்டு தண்ணி இல்லை. ஒன்று அந்த கதவு அண்ணா கதவு சாத்துனா கொஞ்சம். எத்தனை தாத்தா உனக்கு? சாத்திருங்க. சரி. இந்த ஊருக்கா வாங்க. எத்தனை சாப்பாடு வேணும்? 1. கார குழம்பா மோரா? கார குழம்பு. ஓம் நமச்சிவாய. ஒரு லைனா நம்மளும் ஒன்று தான். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் சண்டை இல்லை. தயிர் குறைஞ்சிருச்சா?
நமச்சிவாய. ஒண்ணு வரல ஐயா. வந்துட்டாரா அவரு? ரெண்டு சிவாய நமக்கு. ஒண்ணு மிச்சர் சாமி காணா. ஓஹோ. இத்தனை ஐயா? ரெண்டு சார். நான் என்ன படத்துக்கு போனேன்? அஸ்திரம். அஸ்திரமா? அது படம் வந்தது யாருது? ரெண்டு நல்லா இருக்குதா படம்? ஏதோ போய் இப்ப டைம் பாஸ். நீ பார்த்த படத்துல இந்த மாசத்துல எந்த படம் நல்லா இருக்குது? எங்க இந்த மாசத்துல இந்த படத்துக்கு போனேன். முதுக்கு முதல் 2 பேர் பார்த்தா அது அப்படித்தான் விளங்காது. ஒன்றும் விளங்காது. காசு கொடுத்ததோடு என்ன பண்ணி தொலைறது? என்ன பண்ணி தொலை? நம்ம காசு முடிச்சு. எத்தனை வேணுங்க? ரெண்டா? பத்து. இதனா? ரெண்டு. போன் ரூபா கொடுங்க ஐயா. போயா ஒன்று வாங்கி. நந்திசாமி நான் தான் வரேன். நல்ல வண்டி இங்க அப்படியே கொடுத்துட்டு வரேன். நல்லையா அங்கேயே இருங்களா? நான் தான் வரேன். நல்ல சரி அப்படியே இந்த ஸ்டாப்பிங் அப்படியே கொடுத்து அப்படியே வண்டி பக்கத்துல தான் அப்படியே மூவ் பண்ணி வந்துடும். தான் வரேன் இருந்தானுன்றல. ஏன் பசிக்குதா? சரிப்பா வாங்கி. ஒன்று நமச்சிவாய. என்ன கொடுக்க போறேன் நான்? இதை அந்தாண்ட ஸ்டாப்பிங்லாம் எத்தனை போய் கொடுத்துட்டு போறேன். வாரம் ஆகுது. வாரம் ஆக போதா? நாங்க சாப்பாடு கொடுத்து வாரம் ஆக போகுது. அவங்க கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு தான் காது கேட்க மாட்டேங்குது. நேத்து கூட நேத்து இங்க வந்து 6 நிமிஷம் தானே போனேன். நேரம் அடிக்கிறாங்க. காது கேட்கலன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். அதே காலையில இருந்து சாப்பிடாம இருக்கும் போல. இட்லி கொடுத்தேன். யாரு அந்த தாத்தாவா? சாப்பாடு வரல என்னன்னு தெரியல. சரி கொடு. காலையில் 4 இட்லி கொடுத்தேன். சாப்பிடுச்சு. மதியம் இன்னும் சாப்பிடல. என் சோறு தொண்டையில் அடைக்கதான் அது சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கு சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கம்மா. நல்லா இருக்குங்கம்மா. ஆமா வணக்கம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஹாய்மா. ஹாய். கையெல்லாம் கத்து கும்பிடுறீங்க. ஹாய். வாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு தூரம் வந்து இப்ப எங்க இருந்துமா? எங்க சென்னை எந்த ஏரியா? பள்ளிக்காரனா? சரி. ரொம்ப ஆட்டோக்கு தான் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அங்க இருந்து ஒரு கோபுரம் இன்னொரு கோபுரம் வரைக்கும் கார்ல வந்திருக்கீங்களா? கார் வந்து பார்க்கிங்ல விட்டுட்டோம். எங்க விட்டீங்க? பார்க்கிங் காந்தி நகர் பார்க். ஓ ஆமாமா. இப்ப கோயிலாண்ட ஆட்டோ போறதுல இல்ல அதான். ஆமா ஆட்டோ. அதனால அங்க பார்க்கிங்ல விட்டுட்டு இப்படி வந்தீங்களா? சரி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப கோவில்ல சரியான கூட்டம்னு சொன்னீங்க. ரொம்ப கூட்டம். பண்ணல எல்லா நாளுமே. நாங்க கூட்டம் கம்மியா இருந்து சொல்லிட்டு இன்னைக்கு திங்கக்கிழமை எல்லாம் வந்தோம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையில கூட கொஞ்சம் குறையும். ஏன்னா இப்போ ஃபுல்லாக ஆந்திரா பீப்புள்ஸ் எல்லாருமே ஆந்திரா பீப்புள்ஸ் நம்ம அவங்கள மட்டுமே சொல்லிடக்கூடாது. அவங்களும் இறைவனை தேடி தான் வராங்க. அண்ணாமலையார் தேடி தான் வராங்க. நிறைய பேர் வந்து பக்தியில தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான். ஏன்னா நம்ம ஆந்திரான்னு சொல்லி அவங்கள மட்டுமே நம்ம சொல்லிவிடு. அவங்க எதுக்காக வராங்க? நம்ம அண்ணாமலையார் பக்கத்து தான் வராங்க. அதனால நிறைய கூட்டம் இப்போ அதிகபட்சமாக க்ரௌட் அதிகமாக இருக்கு. நாங்களே போக முடியல. லோக்கல்ல இருக்கிற நாங்களே போக முடியல. சரி சீக்கிரம் வந்து நினைச்சோம். சரிங்கம்மா. பாத்துட்டீங்களா? சாமி பாத்துட்டீங்களா? 2 சாமி. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. குட்டி பையன் அவங்க பேர் என்ன? புரியல. ஆருத்ரன். ஆருத்ரனா? ஓ
பேர் தான். ஆருத்ரன் அர்த்தம் தெரியுமா? யார் பேர் ஆருத்ரன்? நமசிவாயம். ஓ, என்ன படிக்கிறீங்க? ஸ்கூல் படிக்கிற ஜூனியர் கேஜி சொல்லுங்க. ஜூனியர் கேஜி பயங்கரமா வருடா நீ. ஏன்னா அவன் கை கொடுக்கும் போதே தெரியும், அவன் கை கொடுக்குற அந்த ஆங்கிலே வந்து அப்படியே கை கொடுக்கலாம் பாருங்க, பெரிய அதிபரா வருடா நீ. தேங்க்யூ அங்கிள். ஓகே ஓகே சூப்பர்மா. ஒரு சாப்பாடு நான் உங்களுக்காகவே எடுத்து வச்சிருந்தோம் 2 சாப்பாடு. இல்ல சாப்பாடு எப்படி இருக்கு எல்லாருமே சொல்றல, வீடியோல சொல்றல, அதனால எப்படி இருக்கு அப்படின்றதுக்காக எடுத்து வச்சிருந்தோம் உங்களுக்காகவே. ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். தெரியும், நாங்க டெய்லி பார்ப்போம், எல்லாரும் சொல்லுவாங்க, கேட்டுட்டே இருப்போம். உங்களெல்லாம் நேர்ல தான் பார்க்கல, ஆனா வந்து எல்லாத்தையுமே தெரியும் எங்களுக்கு. சாவித்திரி பாட்டி இருந்த இடம்லாம் பார்த்துட்டு தான் வரோம். வாங்கம்மா வாங்க, சாமி படம் வாங்கிக்கிங்க ஃபர்ஸ்ட். வாங்க வாங்க ஆருத்ரன், இங்க வாங்க, ஃப்ரண்ட் வாங்க. செப்பல் கீழே விட்டுறாமோ. ஆனா இந்த வெயில செப்பல் போடாம வருது நீங்க கிரேட், உண்மையாவே கிரேட். அது பாட்டி இருந்தாங்க, அவங்க யாருங்கம்மா? ஷாம்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க. இருங்க, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வயசாயிடுச்சு. இது யூடியூப்ல வருவாங்க. அது வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரியில அவங்க போய் வந்து கொடுப்பாங்க. சண்முகம் தாத்தா இறந்துட்டாரு. எல்லாம் எங்களுக்கு அப்டேட்டடா தெரியும். இந்த செல்லக்குட்டி ஓம் நம சிவாய. அங்க பாருங்க, ஓம் நம சிவாய. சரி சரி, தேங்க்யூ. அதுதான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுருக்கும் போது அப்போ வந்து. சரிங்க சரிங்க அம்மா. ஓம் நம சிவாய. சந்தோஷம்மா, நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து ஜிபே பண்ணணும்னு நினைச்சேன். பரவாயில்லைங்க. இல்ல இதுக்கு நான் வரணும்னு நினைக்கிறது வரவே முடியறது இல்ல. நான் பார்த்து நேர்லயே ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதுவும் எங்களுக்காக இவ்வளவு தூரம் நீங்க வந்து பார்க்கணும்னு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க பார்க்கணும் திரும்ப நாங்க இங்க இருந்து ஆட்டோ போய் ஆட்டோல இருந்து அப்புறம் அங்க இருந்து வரீங்க நீங்க? 2 ஆட்டோ போனோம். கோபுரத்துல இருந்து இன்னொரு கோபுரத்துக்கு ஒரு ஆட்டோ, அங்க இருந்து கார் பார்க்கிங்க்கு ஒரு ஆட்டோ. இப்ப மாட வீதி உள்ள எதுவும் அலோவ் பண்றது இல்ல, காரு இதெல்லாம் அலோவ் பண்ண நைட்ல ஒரு 10 மணிக்கு மேல ஃப்ரீயா இருக்கும். இப்போ காலையில எல்லாம் அலோவ் பண்றது இல்ல, ஏன்னா கிரௌட் நிறைய வருது. பையன் என்ன படிக்கிறாங்க? பையன் ஒருத்தர் வந்து 8வது படிக்கிறாரு, ஒருத்தர் 6வது படிக்கிறாரு. நாய்க்குட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. சாவிக்கு குட்டி, ஒரு குட்டி இறந்துச்சு, ஒரு குட்டி கொடுத்துட்டோம், இன்னொரு குட்டி. அது பையன் ஒரே அம்மக்கலம் பண்றான் அவன். ஓ பாட்டி என்ன பண்றாங்க? என்ன அவங்களும் தெரியும், இவதான் கேட்பேன். என்ன எங்க போயிட்டு வரா? எடுப்பாரு. நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக தான் எடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கோ ஒரு நாள் கொடுக்குறேன், எல்லாருக்குமே எழுந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். தேங்க்ஸ். சொல்லுமா தேங்க்யூங்க. மாத்தி வை. வாங்க பொள்ளாச்சி. கண்டிப்பா வரேன், கண்டிப்பா வரும்போது கண்டிப்பா வரேங்க ஐயா, கண்டிப்பா வரேன். எங்க வீடு என்ன பேர்? வாக்கபிள் டிஸ்டன்ஸ், கோவில்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ரொம்ப கிட்டனா. நீங்க கிராஸ் பண்ணி தான் போவீங்க. அந்த முக்கோணம்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்பாட். ஆனைமலை. ஆமா, டாப் ஸ்லிப் தெரியுங்களா? டாப் ஸ்லிப் வால்பாறை. ஆமா, அதெல்லாம் தெரியும். அந்த பக்கத்துல, அந்த பக்கம், யோகாலாம் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம், இந்த பக்கம். இல்ல நான் ஊட்டி போய் வந்திருக்கோம், ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கோம். இந்த பக்கம் வால்பாறை போனது இல்லை நம்ம. கண்டிப்பா வரேங்க, கண்டிப்பா வரேன். மாசாணியம்மன் கோயில் வந்தாலே உங்க ஞாபகம் தான் வரும் எங்களுக்கு. கண்டிப்பா வரேன். நீங்க சென்னையில பள்ளிக்கரணையில வந்து ஒர்க்கு சொந்த ஒரு பிறந்த ஆனமலை, இங்க பொள்ளாச்சி. சரிங்க 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 சரி. உங்க ஊர்லாம் பொள்ளாச்சிலாம் அந்த இயற்கை இருக்கு, அப்படி இருக்கும். அப்படியே இந்த வெயில்லாம் கூட அந்த அளவுக்கு தெரியாது, கார்ல போனாவே கூலிங்கா இருக்கும். இங்க விட அங்கதான் வெயில் ஜாஸ்தியா. ஐயோ என்ன சொல்றீங்க? ஹைவே பண்றேன்னு சொல்லி மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்களா? தென்னை மரம் நிறைய இருக்குங்க. பட் இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாவே எல்லாம் இது ஆயிட்டு இருக்கு. சரி சரி. சைடு போட்டெல்லாம் போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. குட்டி பாப்பா என்ன படிக்கிறீங்க? 7th standard. 7th standard. நீங்களும் ஸ்கூல்ல தான் படிக்கிறீங்களா? சரி.
அவர் சொல்லுவாரு எங்க என்ன ஸ்கூல்ல படிக்கிற கிரிவலம் போறதுக்கு கொஞ்சம் இதுதான் கிரிவலம் ரோடே தான் ரோடு தான் தெரியும். நான் வந்திருக்கிறேன். நாங்க போலாமா கொஞ்சம் நேரம்? நடந்து போறீங்களா கார்ல அப்படியே போங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது என்ன குழந்தை இல்ல குழந்தை அப்படியே சும்மா கார்ல அப்படியே போயிட்டு வந்துருங்க இப்ப இது திறந்திருக்க மாட்டாங்க சாத்தி எதுங்கம்மா லிங்கம் 8 லிங்கம் திறந்தாம இருக்கிறீங்க போய் பார்த்துட்டு போங்க போங்க ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க அப்புறம் கிரிவலம் அழகா பொறுமையா சுத்திட்டு வாங்க சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்க பேருங்க ஐயா ஜெயக்குமார். ஜெயக்குமார் சரிங்கம்மா உங்க பேரு கலைவாணி அம்மா வந்து என்னோட பிறநாளை கொடுத்துருந்தாங்க. ஆமா ஜெயக்குமார் அப்படிங்களா எவ்வளவு நாளுங்கம்மா ஆகும் இருக்கும் 1 year இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் பண்ணவே பரவாயில்ல முடியல. அதுக்கு நீ கூட அன்னதானம்ன்றது யாரும் இல்ல அண்ணாமலையார் அன்னதானம் நீ கொடுத்துட்டு இருக்கோம் தெரியும் நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். அவர் கடவுள் நடத்துற நம்ம அவருடைய வழி நடத்தல தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அதனால நானா எதுவுமே பண்ணல அவரா ஏதோ ரொம்ப சந்தோஷமா நீங்க இப்ப பாக்கெட்ஸ் எல்லாம் எண்ணி கொடுத்தது எல்லாமே வந்து இல்ல அது ஒரு சோதனை ஆமா ஆமா அதையும் நிரூபிச்சாகணும்ல அதனால அதுவும் நிரூபிச்சோம் நம்ம இவ்வளவு தூரம் வராது இல்லம்மா இப்ப நீங்க பாப்பீங்க கிரிவல பாதி நீங்க போனீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு கிட்ட சாமியாருங்க உட்காந்துருப்பாங்க அவங்கள மீறி இவ்வளவு தூரம் சாப்பாடு எடுத்துட்டு வரணும்னா அது ஒரு கட்டுப்பாடோட ஒரு இதோட எடுத்துட்டு வந்து இதுக்கே பத்தி என்ன சண்டை போட்டுனுக்குது ஒரு வாரமா எனக்கு கொடுக்கல நேத்து நின்று ஆறு வச்சுட்டு போறேன் ஒரு வாரமா எனக்கு சாப்பாடு கொடுக்கல நீ சண்டை போட்டுனுக்குது சரிங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஹே குட்டி பையா பாய் பாய் சார். பாய் பாப்பு போட்டோ பிடி. தம்பி பிடிச்சி. வாங்கம்மா ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி கண்டிப்பா மாசாணி அம்மன் கோயில் வந்தா கண்டிப்பா பொள்ளாச்சி வந்தா நான் வந்திருக்கேன் ஐயா ஒரு 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் 30 வருஷம் இருக்கும் மாலை போட்டு இந்த சபரிமலைக்கு மாலை போடும் போது அப்ப வந்தது சரிங்கம்மா நன்றி நன்றி ரொம்ப நன்றி கொடுத்துருக்கேனே இதான் கூட தரேன் ஐயோ சாரி இன்னும் 2 கொடுத்துரு பொரியல் காலி ஆயிடுச்சுங்கம்மா இந்தாங்க ஆதிரை சாரி உங்க பேரே கேட்கல நான் ஆருத்ரா ஆதிரை அப்படியே இறைவனுடைய பேரு அம்பாளுடைய பேரு இல்ல அதுமே சிவன் பேர் தான். அப்படிங்களா முதல் வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். ஆதிரை அம்மன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆதிரை அம்மன் இருக்குங்க மெயினான இது வந்து சிவனுக்கான குட்டி பொண்ணு நல்லா படிக்கணும்னு சொல்லலாம் IAS அந்த மாதிரி ஓகேம்மா வாழ்க வளமுடன் நமச்சிவாய் வாங்கம்மா பாய் சொல்லுமா பாட்டி வர பாய் இந்த பாட்டிக்கு பாய் சொல்லு இந்த பாட்டிக்கு பாய் சொல்லு பாட்டிக்கு கைப்பிடி ரோட்ல பாத்து போங்க வண்டிங்க பண்ணி வரீங்களா என்ன கிராஸ் பண்ணி விடுறீங்களா பிடிச்சுக்கோங்க வேணாம் உங்களே யாராவது கிராஸ் பண்ணணும் நீங்க வேற இப்ப ட்ரெயின்ல போய் எங்க வேணாலும் போயிட்டு வரோம் 2 பேரும் வச்சுக்கோங்க ஐயோ இது பரவாயில்ல வச்சுக்கோங்க நீங்க 2 பேரும் வச்சுக்கோங்க சரி வர அம்மா பொண்ணு சாவித்திரி பாட்டி நானும் தான் மிஸ் பண்றேன் ரொம்ப அவ்வளவு முக்கியம்ன்றியா இப்ப நான் முக்கியமா அவங்க முக்கியமா இவருதான் அதிகமா திட்டு வாங்குவாரு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த இதெல்லாம் நாங்கள் தான் ஷார்ட்ஸ் 1-2 போட்டு இருக்கேன் நிறைய பேர் கேக்குறாங்க ஆதிரை பாய் நல்லா படிக்கணும் ஓகேவா உங்களுக்கு அண்ணனா தம்பி பாப்பா உனக்கு யாரு நானு பேரன் ஒத்துக்கிறீங்களா இது ஒரு எதுனா குடுக்குறியா பேரன் மட்டும் சொல்றேன் சரிங்க வரேங்க இந்த வாங்கம்மா பத்திரமா போங்க அம்மா கூட போங்க பத்திரமா போங்க கரையடா சாப்பாடு பாட்டியா வட்டுமா அந்த கார்ல அந்த ஆண்டிக்கு இந்த கார்ல தான் என்ன அப்புறம் என்னதான் நினைச்சீங்க உன்னதான் நினைச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு நாளைக்கு கொடுத்தா ஒரு நாள் முடியும் நேத்து நின்னு கூட ஆர்ன் அடிக்கிறேன் ஒருத்தரும் வரல இன்னத்தான் பண்ண முடியும் கேளாம் இது எதிரில் இருக்கிற அக்கா கூட கேளாம் இன்னத்தான் பண்ண முடியும் நானு கையில் இல்லை என்று அவர் சாப்பாடு எவ்வளோ நேரம் பார்க்க முடியும் அது அண்ணனுக்கு ஒரு வேலை ஒரு ஆகி சாப்பிடுவாங்க சரி எதிர்பாரு நீ உன் ஜோத்துக்கு அதுக்கு ஒரு ஆள் வந்துடுறாங்க ஓ என் ஜோத்துக்கு ஒரு ஆளு அதுக்கு சரி சாப்பிடுங்க இதுவும் இல்லாம இருப்பாரு
கால் இது இல்லாம இருப்பாரு அவர் எங்க? சரி சரி. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலை கரோகரா. 50 சாதுகளுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காரு. அவர் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழணும் வேண்டிங்க. மீதி சாப்பாடுலாம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அரோகரா அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கும் சார். அரோகரா. இன்னைக்கு ஒரு 50 சாதுகளுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காரு. அவர் நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணும், குடும்ப நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் வேண்டிங்க. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் ஐயா, அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அரோகரா அரோகரா. ஐயா அப்படி வாங்க, அம்மா வாங்க ஐயா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நல்லா இருக்கணும் தாத்தா. அன்னதானம் பண்றவங்க எப்பவுமே நல்லா இருக்கணும். ஒரு 50 சாதுகளுக்கு அன்னதானம் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழணும் வேண்டிங்க. அவங்க குடும்பம் சந்தோஷமா வாழணும். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அரோகரா. தாத்தா அன்னதானம் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கணும் வேண்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். ஊருகாயம்மா சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய் தாத்தா. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்றவங்க நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய். ஜீரணம் சாப்பிடுங்க. சாமி இந்த பக்கம் வந்து உட்காருங்க சாமி. டெய்லி ஆள் இருக்க மாட்டாங்க, நீங்க இந்த பக்கம் உட்காருங்க, அப்பதான் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இவ்வளோ தூரம் எடுத்து வந்து கொடுக்க ஆள் வேணும்ல, நீங்க அப்படியே உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய். ஒண்ணு போதுங்களா ஐயா? சிவாய நமக. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அரோகரா அரோகரா. நல்லா இருக்கணும். சரிங்க ஐயா, வரேன் ஐயா. சாப்பிடுங்க. பூ விற்கிறியாண்ணா? 5 ரூபாவா? 10 ரூபா. சரி சரி. எங்க போய் பரிசீலனை வருவா? நான் படிக்கல. ஓ இட்லி சாமியா? குமார். சரி சரி சரி. நமச்சிவாய். நல்லா இருக்கும் எல்லாம். சாப்பிடு. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. ஈண்டு வாழணும் வேண்டிங்க. அவன் குடும்ப நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். நல்லா இருக்கணும் ஐயா அவரு. சிவாய நமக. அன்னதானம் பண்றவங்க எப்பயுமே சந்தோஷமா வாழணும், நோய் நொடி இல்லாம. ஓம் நமச்சிவாய். அரோகரா அரோகரா. ஓம் நமச்சிவாய். சிவாய நமக. சாப்பிடுங்க. வேணுமா உங்களுக்கு? ஒன்றா 2 ஐயா? ஐயா சாப்பிட்டீங்கன்னா ஒன்று வாங்கிக்கோங்க. ஐயா லெமன் இல்லை, தேங்காய் சாப்பிடு. சிவாய நமக. சூப்பர். ஒன்றா தேங்காய் சாப்பிடு. அரோகரா. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். மீதி சாப்பாடுலாம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இது வெளில ரசம் ஒன்று போதுமா? சிவாய நமக. அரோகரா. ஊருகாவா? வாங்க ஐயா. நமச்சிவாய். நமச்சிவாய். சாப்பிடுங்க. ஊருகா உள்ள வச்சுக்கிறேன். நமச்சிவாய். ஒன்று போதுங்களா? அரோகரா அரோகரா. ஒண்ணுங்களா? சிவாய நமக. சிவாய 2. அரோகரா அரோகரா. சிவாய நமக. உங்களுக்கு ஒண்ணா? யாருமே எங்கேயும் போகலையா? வண்டி எதுவும் வரலையா? நமச்சிவாய். உங்களுக்கு சாமி 1 2 வரல வண்டி.
சிவாய வாழ்க. நமச்சிவாய நமச்சிவாய. ஒண்ணா நமச்சிவாய. நல்லா இருக்கணும் எல்லாரும். சிவாய நம. ஒண்ணுங்களா ஐயா? ஆமா சார். நல்லா தாதா மாந்திரம் தேடி வந்துட்டு பசி எடுக்குதுல்ல அப்படிதான் வந்தோம். வயலே நிறுத்தக்கூடாது. 1 நேரம் இருக்குங்களா? வயிறு கடிக்காதானே படுத்துறது எழுப்பிட்டா இருப்பேன். சிவாய நம. கொண்டே போகுதில்லை. எத்தனை தாத்தா? 2 ஃப்ரைட் ரைஸ். அரோகரா அரோகரா. தாத்தா 2 தேங்காய் தேங்காய். அதான் ஐயா அசோக் ஆலியா போகிறாருல இருக்காரா? அதை குளிக்க போயிடாரு. இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் ஹேண்டிகேப்ட்ன்றதால தான் கொடுக்குறோம். ஆள் இருந்தால் தான் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, சரி. 1 2 அவருக்கு 1 கொடுங்க போதும். சாமி உங்களுக்கு 2ங்களா? நமச்சிவாய். நல்லா இருக்கும் ஐயா எல்லாரும். ஓம் நமச்சிவாயா. ஐயா உங்களுக்கு 2 மழையா இருக்கு உங்களுக்கு சாமி? 1 2 சிவாய நம்ம. உங்களுக்கு சாமி? என்னதுயா? கலவை சாதம் வந்து தேங்காய் சாதம் ஐயா. அரோகரா. இருக்குண்ணா. உங்களுக்கு 2 ஐயா. அன்னம்பாளிக்கும் திளைச்சி சம்பளம் மன்னம்பாளிக்கும் மேலும் இன்னும் பாலிக்கும் கண்டுபிடிக்கும் இன்னும் பாலிக்கும் பிரியார நம்ம பார்வதி பதையார மாதிரி வேல் முருகன். நமச்சிவாய். நல்லா இருக்கும். அரோகரா. 1 மட்டுமா? சரிங்க ஐயா. சிவாய நம. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க ஐயா. ஐயா 2 சிவாய நம. சாப்பிடுங்க. இவருக்கு வேணுமா? சாப்பிடுங்க. சிவாய நம. சாப்பிடுங்க. ஐயா இன்னைக்கு எதுவும் வண்டி வரல? இல்லை ஒன்றும் கிடையாதுங்க. என்ன சொல்றீங்க? ஏகாதசியா? அப்படின்னா வண்டி வராதா? இல்லை வரும். ஏனோ தெரியல. நமச்சிவாய். நைனா சாப்பிடுங்க. எத்தனை தாத்தா? அரோகரா. நமச்சிவாய். உங்களுக்கு 2 அரோகரா. உங்களுக்கு வெள்ளை உணவு. சிவாய நமக. அண்ணாமலையார் அரோகரா. தாத்தா 1 நமச்சா. உங்க தாத்தா 1 2 என்ன தாத்தா? ஊருக்கு உள்ளதா பாரு. நமச்சிவாய். நமச்சிவாய். சேட்டா தாத்தா வாங்க. எத்தனை? மனசு போல கொடு. நம்ம இத்தனை வேணாம் சொல்லக்கூடாது. அதுதான். சாப்பிடு. வாங்க தாத்தா. வயசாயிடுச்சு பிபி நினைச்சேன் தாத்தா. உங்க தாத்தா கூட சேர்ந்து பிரஷரும் இல்லை. உண்மையிலேயே உங்க வயசுக்கு நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் 35 40 பசங்க சுகர் பிபிலாம் எல்லாம் நார்மல் நமக்கு. தாத்தா எல்லாரும் இங்க அனுப்பிச்சிட்டுமா? ரெடி பண்ணிடுறேன். டாக்டர் பார்த்தா எல்லாம் நார்மல். ஒன்றுமே பயப்படாவே உட்காருங்க. சரி தாத்தா சாப்பிடு. ஐயா அந்த பெரியவர் எங்க ஐயா ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறேன்னாரு. அவர் அங்கேயே ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரா? என்ன ஆச்சுன்னு தெரியல தம்பிக்கு. நல்லா இருக்காரா? சரி சரி. நீங்களும் பார்த்து போங்க. வாங்க பாப்பா உஷாரா. 1 2
மதுரை அவரு பழனி பழனி சொன்ன மாதிரி இருக்குது. பழனி பாப்பா வா பாப்பா. ஒண்ணா 2. ஓம் நம சிவாய. ஊர்கா சாப்பிடுயா? மகான் எங்க போயிட்டாரு? எதுவும் இல்ல சிவாய நமக. ஏன் வர ஆட்டோமேட்டிக்கா வருதாமே? 2 நமச்சிவாய. அரோகரா நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டாத்தா. ஊருகா வச்சிருக்க அப்பதான் சொல்லுவியா? சரி நல்லா ஊருகா வச்சுட்டேன். சாப்பிடு சாப்பிடு. நமச்சிவாய சாப்பிட்டு போங்க. நமச்சிவாய நமச்சிவாய. அரோகரா. ஓம் நமசிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவாய நமச்சிவாய. இன்னைக்கு கார்ல வந்தாதான் பொரியல்லாம். ஆட்டோவில் வரும்போது அன்னதானம் கம்மியா இருக்கும். அண்ணாமலையார் நம்ம சார்பா இருக்கும். அதனால பொரியல் போட மாட்டோம். சாப்பிடுங்க தாத்தா. வாங்க வாங்க வாங்க. நமச்சிவாய. நைனா எடுத்துன்னு போக முடியுமா? வட்டா சரி ஐயா. 2 ஐயா. சிவாய நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க. நல்லா இருக்கேண்ணா. வாங்கண்ணா வாண்ணா. ஓம் நமச்சிவாய. சிவாய நம. சாப்பிடலாம் வாங்க சாமி. ஒன்றா 2 சாமி. அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கும். சிவாய தாத்தா. 1 2 சிவாய நம. 2 சிவாய நம. என்னக்கா? 1 அரோகரா. சாப்பிடுக்கா. வாங்க ஐயா வாங்க ஐயா. உடம்பு பரவாயில்லைங்களா? மாத்திரை சாப்பிட்டுனா இருக்குங்களா? இருக்கிறனாலே சந்தோஷம். இருக்கிறனாலே சந்தோஷம். அவ்வளோதான் அவ்வளோதான் ஐயா. எத்தனை? சரிங்க ஐயா. உடம்பு பார்த்துங்க. நமச்சிவாய நம. ஐயா ஊருகவா உங்களுக்கு ஐயா? ஐயா வாங்க ஐயா. வாங்க சாமி வாங்க சாமி. வந்துடும் வந்துடும் வந்துடும். நமச்சிவாய. ஒரு நாளும் தவறாது. அண்ணாமலையார் கரோகரா. அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கும் ஐயா. ஆமா கரெக்டான பசிக்கு யூஸ் ஆகுது. வந்துடும் வந்துடும். எத்தனை ஐயா? 2 ஐயா. நமச்சு ஐயா. சிவாய நம. சாப்பிடுங்க. அரோகரா. இல்லை ஐயா. கொடுத்துருங்க ஐயா. 1 2ங்களா? 2. சிவாய நம. சாப்பிடுங்க. உங்களுக்கு 2 ஐயா? நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க ஐயா. எத்தனை ஐயா? 2 ஐயா. கூறுகாய் கிட்டா. அரோகரா அரோகரா. மாமா வந்திருக்கார். மாமா வந்திருக்கார். ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க ஐயா. சாமி உங்களுக்கு? ஓம் நம சிவாய. தாத்தா 1 தான். வெரைட்டி வந்து தேங்காய். நமச்சிவாய. ஐயா உங்களுக்கு 2. அரோகரா. உங்களுக்கு 1. சாமியாருக்குதா? சிவாய நம. சாமியாருங்களுக்கு சாமியாருங்களுக்கு 2. தாத்தா பூண்டா? ஓம் நமச்சிவாய. 2.
அரோகரா. ஒன்று. சிவாயனம். இருக்கா வேணுமா? கண்டிப்பா. அவர் வெயிட்டானா? ஒன்னாப்பா ரெண்டாப்பா? ஐயா தான்ட்டார். நமச்சிவாயம். போயிட்டான். ரெண்டு தான். ஒன்னா? அரோகரா. எத்தனை சாமி? நமச்சிவாயம். ரெண்டுங்களா? அரோகரா. உங்களுக்கு ரெண்டா? சிவாயம். ஐயா வாங்க. கலவை தேங்காய் ஐயா. சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. இழந்தத்தை கொடுத்துட்டுனா அரோகரா. சிவாய நமக. சிவாய நமக. கடைசியாக அவங்க குழந்தை கூட ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. ஒரே நிமிஷம். அரோகரா. சாப்பிடுங்க. போதுண்ணா. உங்களுக்கு எத்தனை வேணும் ஐயா? அரோகரா. சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க. ஓம் லட்சுமி. இந்த மாதிரி வழியில இருந்தா குத்துட்டு போயிடுவான். ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்தா கம்மன் போயிடுவோம். சாப்பாடு வரலன்னா அந்த பக்கமே காலியாடும் தாத்தா. இருந்துச்சுன்னா கண்டிப்பா தந்து கூப்பிடுவேன். உங்களுக்காக தான் எத்தனை வரும்? ஒன்று வாங்கிக்கிறீங்களா? நமச்சிவாய். அண்ணா அவ்வளோதாண்ணா? ஆமாம் சார். போதுண்ணா. இதே மீது தான் தாத்தா. உனக்கு எத்தனை வேணும்? 2 கூட. அரோகரா. சாமி உங்களுக்கு ஐயா ரெண்டா ஒண்ணா ஐயா? நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க ஐயா. ಶಿರಯ ಅಮೃತದೆಂತೊಲ್ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ 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 ಅರುಣಾಚಲ புனையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल मैमुल कल्वर अगतिनि पुगुம்போது अगतिनि இல்லையோ அருணாச்சல ஒருவனா உன்னை கொடுத்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल அருணாச்சலா ஔவை போலென குன்னருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதென்றார் அருணாச்சலா காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கேமையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா எங்கியும் அஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியை கடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழ்வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குறியாயனை கொள குறையும் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை மமதையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ
அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளி நமன ஜல ஜமல தீரருணாச்சலா சாப்பாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சித்தம் குளிர கதிர் அஸ்தம் வைரமுரவாடி திர அருணதி அருணாச்சலா Shiva Arunachala Shiva Arunachala Arunachala Shiva Arunachala Shiva Arunachala